Hello students, welcome to our YouTube channel. RRB NTPC எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக மேக்ஸ் ரிவிஷனுங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு பர்சன்டேஜ் டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணலாம். இந்த பர்சன்டேஜ் டாபிக்ல இருக்கக்கூடிய வெரி பேசிக்ஸ், அதோட சேர்ந்து டைப்ஸ், கான்செப்ட்ஸ், லேட்டஸ்ட் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंसனு எல்லாத்தையுமே நாம இந்த வீடியோல கவர் பண்ணலாம். மேக்ஸ்ல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். மேக்ஸ்ல நான் அந்த அளவுக்கு சிலபஸ் ப்ராப்பரா கவர் பண்ணல. மேக்ஸ்ல நான் பிராக்டிஸ் அந்த அளவுக்கு பண்ணல. அப்படின்றவங்க எல்லாமே இந்த வீடியோஸ் பாருங்க. உங்களோட எக்ஸாம்ல கேட்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸை உங்களால் 100% கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். மேக்ஸில் நல்ல மார்க்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். உங்களில் நிறைய பேர் ரீசனிங்கில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. மேக்ஸ் அண்ட் ஜிஏ நினச்சி தான் ஒரி பண்ணிட்டு இருப்பீங்க. மேக்ஸில் நாம் இந்த யூடியூப் சேனலில் நாம் கவர் பண்ண போகிற இந்த சீரீஸை மட்டும் ரெகுலராக பார்த்துக்கோங்க. எக்ஸாம் வந்து மார்ச் 16 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே இந்த சீரீஸில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மேக்ஸ் டாபிக்ன்றது உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். மேக்ஸ் படிக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட பேசிக்ஸ்ல இருந்தால் இந்த வீடியோவில் டீச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோஸ் பார்க்கறதுனாலேயே பர்சன்டேஜில் கேட்கக்கூடிய எந்த கொஸ்டினாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நாம கேரண்டி. நீங்கள் ஜிஏ மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் என்டிபிசி எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெரி பேசிக்ஸ் என்னது, பர்சன்டேஜ்லாம் என்ன, அதோட பேசிக் என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸு, அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான கான்செப்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸு, லேட்டஸ்ட்டாக முடிஞ்ச என்டிபிசி 2025 முடிஞ்ச என்டிபிசி எக்ஸாம்ஸோட கொஷின்ஸ் வச்சு தான் இந்த கிளாஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பர்சன்டேஜ்னா என்ன, பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். பர்சன்டேஜ்னா தமிழில் சதவீதம். ஓகேவா? அதை அப்படியே பிரிங்க. பர்சென்ட் சதவீதம். சதத்தில் அது எத்தனை வீதம், விகிதம். இந்த கொஞ்சம் பிளிங்க் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்லைடு, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது அப்கமிங் கிளாஸ்ல என்னன்றதை பார்த்து சரி பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ சதத்தில் அது எத்தனை விகிதம்னு சொல்றதா சதவீதம்னு சொல்லுவோம். பர் சென்ட், சென்டம். ஒரு 100ல் அது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, அந்த 100ல் அது எத்தனை இடத்த ஆக்குபை பண்ணிருக்குன்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இந்த பர்சன்டேஜ்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜோட சிம்பிள்ங்கிறது இதுதான் பர்சன்டேஜோட சிம்பிள். இப்போ 30%ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 100ல் இது 30 பங்கு இருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். சதவீதம். சதத்துல இது எத்தனை விகிதம்னு சொல்றதா சதவீதம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒட்டுமொத்த வேல்யூவையுமே நம்ம 100%ன்னு சொல்லுவோம். ஓகேவா? 100ன்னு இருந்தா மட்டும்தான் 100%ன்னு கிடையாது. 2000 இருந்தாலும் சரி, 2750ன்னு இருந்தாலும் சரி, மொத்த வேல்யூ என்னவோ அதை நம்ம 100%ன்னு சொல்லுவோம். அந்த மொத்த வேல்யூல இது எவ்வளவு இடத்தை ஆக்குபை பண்ணிருக்கு அப்படி சொல்றது ரெப்ரசென்ட் பண்றது தான் நம்ம இந்த சதவீதம்ன்றதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ 50% இருக்கு. 50%னா என்ன அர்த்தம்னா 100ல் 50 பங்கு இதோட வேல்யூ இருக்குன்றது அர்த்தம். ஓகேவா? இப்போ பர்சன்டேஜை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வெரி வெரி பேசிக். இந்த கிளாஸஸ் மேக்ஸ் நான் படிக்கவே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு முதற்கொண்டு புரியுற மாதிரி தான் டீச் பண்ணிப்போம். ஸோ ஆல்ரெடி மேக்ஸ் கவர் பண்ணவங்க, குயிக்காக ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2x ஸ்பீடில் பாருங்கள். நான் மேக்ஸில் வீக்காக இருக்கேன், மேக்ஸில் ரொம்ப நான் கஷ்டப்படுறேன், மேக்ஸில் நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, மேக்ஸ் நான் கவர் பண்ணலன்னு சொல்கிறவங்க நார்மல் ஸ்பீட்லேயே பாருங்கள். ஓகேவா? பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா, நாம் எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அதை மேலே போடுங்க. டோட்டலாக அது மொத்தம் எவ்வளோ மடங்கு இருக்கோ, எவ்வளோ பங்கு இருக்கோ அது கீழே போடுங்க. டோட்டல் அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு பர்சன்டேஜ்ன்றது கிடைச்சிடும். இது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு கூடையில் 10 ஆப்பிள் இருக்கு. அந்த 10 ஆப்பிளில் 3 ஆப்பிள் பார்த்தீங்கன்னா கெட்டு போன ஆப்பிள், ஸ்பாயிலான ஆப்பிள். இப்போ நம்ம இந்த கெட்டு போன ஆப்பிளோடைய பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது? இப்போ கண்டுபிடிக்க வேண்டியதுங்கிறது 3 கெட்டு போன ஆப்பிளோட தான். அப்போ இந்த 3ங்கிறத மேலே போடுங்க. டோட்டலுங்கிறது மொத்தம் எத்தனை அந்த கூடையில் இருக்கு, மொத்தம் எத்தனை ஆப்பிள் அந்த கூடையில் இருக்கு, 10 ஆப்பிள். 10ங்கிறது கீழே போடுங்க இன்ட்டு 100. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 0வும் 0வும் கட் ஆகிடுமா? 3 × 10 30. அப்போ அந்த 10 ஆப்பிள் இருக்கக்கூடிய கூடையில் கெட்டு போன ஆப்பிளோடைய பர்சன்டேஜ்ங்கிறது 30%. இப்படி தான் நம்ம பர்சன்டேஜ்ங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அது மேலேயும், மொத்தம் எத்தனை இருக்கோ அதை கீழேயும் போட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு பர்சன்டேஜ்ன்றது கிடைச்சிடும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஷோரூம்ல 1200 கார் இருக்கு. ஓகேவா? அதுல 400 கார் பார்த்தீங்கன்னா சேல் ஆயிட்டு. இப்போ இந்த சேலான காரோடைய பர்சன்டேஜ் கேட்குறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது?
இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுங்கிறது சேலான காரோடைய பர்சன்டேஜ். 1200 கார்ல சேலான கார் எவ்வளோ? 400. அப்ப 400 தானே கண்டுபிடிக்கணும். 400 மேல போடுங்க. மொத்த கார் எவ்வளோ? 1200 கார். அப்ப இந்த 1200 கீழே போடுங்க. இப்போ இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ சால்வ் பண்ணுங்க. 2 டைம் போகும். 2 0. இந்த 2 0வை கட் பண்ணிடலாம். இப்போ இதை 4ஆல கட் பண்ணுங்க. 3 டைம் போகும். 100 டிவைடட் பை 3ன்னு வரும். இதை கட் பண்ணுங்க. 10ல் 3 எத்தனை டைம் போகும்? 3 டைம் போகுமா? பேலன்ஸ் 1 இருக்கு. 1. இப்போ 10 இருக்கு. 3 டைம் போகுமா? 3. பாயிண்ட் அது போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த 1200 கார்ல 400 காரோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ? 33.33% வரும். இதுதான் இதற்கான ஆன்சர். இப்படிதான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இதை இன்னும் சிம்பிளா புரியணும்னா நீங்க 10th ஒரு மார்க் எடுத்திருப்பீங்கல்ல, அதோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க 10th ஒரு 400 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஸ்கோர். இப்போ இந்த 400 மார்க்குடைய பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? 400 மார்க் வருது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 400 மேலே போகும். 10th டோட்டல் மார்க் எவ்வளோ? 500 மார்க். அப்போ அதான டோட்டலு. அப்போ 500 கீழே போடுங்க. இன்ட்டு 100. சால்வ் பண்ணுங்க. 2 0 2 0 கட் ஆகும். சார் இதில் நீங்கள் இந்த 2 0 இந்த 2 0 கட் பண்ணிக்கிங்க. ஆனால் இதில் இந்த 2 0 இந்த 2 0 கட் பண்ணலாமா? கட் பண்ணலாம், தப்பே இல்லை. ஓகேவா? இதெல்லாமா நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப வீக்காக இருப்பீங்க மேக்ஸில். உங்களுக்கும் புரிக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிளாஸில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஏதாவது பேசிக்ஸை யூஸ் பண்ணுறேன்னா அதையும் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க, மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க. ஸோ இது 5ஆல கட் பண்ணுங்கள். 8 டைம் 8 40. மிச்சம் பேலன்ஸ் 0 இருக்கும். 0 வந்துடும். ஸோ அப்போ 500ல் 400% 400 மார்க்குங்கிறது 80%. இப்படி தான் நம்ம பர்சன்டேஜுங்கிறத கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம இந்த இதுல பர்சன்டேஜை பேசிக்கா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்த்தோம். நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நமக்கு பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? பர்சன்டேஜ்ல இருந்து எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு கடையில சொல்றாங்க, அந்த கடையில பாத்தீங்கன்னா 30% காரை சேல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சேல் பண்ண காரோடைய கவுண்டுன்னு 600 கார்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட கேட்குறாங்க, அந்த கடையில் டோட்டலாக எவ்வளோ கார் இருந்திருக்குன்றத நம்மள்ட்ட கேட்குறாங்க. இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? இது எப்படி சால்வ் பண்ணுறது? நம்ம பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து டோட்டல் கார் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போவுமே டோட்டலுங்கிறது 100%. 100%. இதில் சேலான கார் எவ்வளோ? சேலான காரு 30%. 100ல் 30 போயிட்டுனா மிச்சம் எவ்வளோ? 70. அப்போ அந்த 70 தான் சேல் ஆகாமல் இருக்கக்கூடிய காருடைய பர்சன்டேஜ். இதோட பேசிக் உங்களுக்கு புரிஞ்சுட்டா? ஓகே, புரிஞ்சுட்டு. ஓகே, இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? 30% காரு சேல் ஆயிருக்கு. சேலான காரோட கவுண்டுங்கிறது 600. அப்போ அந்த 30% தான் 600ன்ட்டாங்க. நம்மள்ட்ட டோட்டல் கார் கேட்டிருக்காங்க. டோட்டல் காருங்கிறது எப்பவுமே 100% தான். ஏன்னா மொத்தம்னா அது எப்பவுமே 100% தான். அப்போ 100%ஓட வேல்யூ நமக்கு தேவை. 30 தான் 600னா 100% எவ்வளோன்றதை நாம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பிளிங்காக வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சொல்யூஷன் யாருக்காவது தெரியும்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதை நம்ம சரி பண்ணுறோம். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த 30% தான் 600னா 100% எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 30 எப்படி 100ஆக மாற்றலாம்? ஏதாவது ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 100ஆல் மாறும். அது எந்த நம்பருங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு நிறைய பேருக்கு வரும். அதை பற்றி யோசிச்சு கஷ்டப்பட வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த 30% தான் 600. கரெக்டா? இப்போ நமக்கு 100 வேல்யூ தேவை. ஓகேவா? இந்த 30% அப்படியே கீழே கொண்டு வாங்க. 1% இஸ் ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 30ன்னு வருமா? இந்த 30% அப்படியே கீழே கொண்டு வந்துட்டேன். அப்போ அந்த இடத்துல 1ன்னு இருக்குமா? இதில் பர்சன்டேஜில் இருக்காதனால 1% வச்சுக்கலாம். அப்போ 1% 600 பை 30%. ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட 100% தேவை. ரெண்டு சைடும் 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 100ஆல மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இதையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் 100ஆல மல்டிப்ளை பண்ணால் 100 1% 100ஆல மல்டிப்ளை பண்ணால் 100%ன்னு வந்துருமா? அதே மாதிரி இங்கே பாருங்க, 600 பை 30 இன்ட்டு 100ன்னு வரும். இப்போ சால்வ் பண்ணுங்க. 0 0 கட் ஆகும். 3ஆல கட் பண்ணால் 20 டைம்ஸ் போகும். 20 இன்ட்டு 100 2000. அப்போ அந்த கடையில் இருக்கக்கூடிய மொத்த காரினுடைய நம்பர் எவ்வளோ? 2000. இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? இல்லை யாருக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல? அப்போ நம்ம இதை ஏன் எழுதணும்? சில சமயங்களில் நம்மள்கிட்ட சேலாகாமல் இருக்கக்கூடிய காருடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்றதை கேட்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது?
30% தான் 600னா 70% எவ்வளோ? சால்வ் பண்ணுங்க. இதே மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க. 30 கீழே கொண்டு வாங்க. 1% தான் 600 30னா இப்போ ரெண்டு சைடு 70ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 70 70. ஓகேவா? இது சால்வ் பண்ணா 0 0 கட் ஆயிரும். 3ஆல கட் பண்ணா 20 டைம்ஸ் போகும். 20 × 70 1400. அப்ப அந்த கடையில சேல் ஆகாம இருக்கக்கூடிய காரினுடைய கவுண்ட் எவ்வளோ? 1400. ஓகேவா? இப்போ 1400 சேல் ஆகாம இருக்கக்கூடியது, சேல் ஆனது 600. ரெண்டுத்தையும் கூட்டினா 2000 வந்துட்டா அந்த கடையில் இருக்கக்கூடிய மொத்த காரினுடைய கவுண்ட். இப்படிதான் நீங்க பர்சன்டேஜ் கொடுத்தா வேல்யூ கண்டுபிடிக்கணும், வேல்யூ கொடுத்தா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இதுதான் வெரி வெரி பேசிக்ஸ். ஓகேவா? இதுல யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனுங்கிறது இருக்காது இல்ல. ஓகே, இப்போ அடுத்த பேசிக் பார்க்கலாம். எப்படி பர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷனுக்கு மாத்துறது, ஃபிராக்ஷன்ல இருந்து எப்படி பர்சன்டேஜுக்கு மாத்துறது. ஓகே, எந்த வேல்யூவா இருக்கட்டும் உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, அதை எப்படி நீங்க ஃபிராக்ஷனுக்கு மாத்தணும்னா அந்த பர்சன்டேஜ் வேல்யூவை 100ஆல டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபிராக்ஷன் வந்துடும். இப்போ 30%ன்னு சொல்றாங்க. இதை ஃபிராக்ஷனுக்கு மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அந்த 30%ஐ 100ஆல டிவைட் பண்ணுங்க. 0 0 கட் ஆகுமா? 3/10 வரும். ஸோ இதுதான் 30%னுடைய ஃபிராக்ஷன் வேல்யூ. இப்போ ஃபிராக்ஷன்ல இருந்து எப்படி பர்சன்டேஜுக்கு மாத்துறது? ஃபிராக்ஷன்ல இருந்து பர்சன்டேஜுக்கு மாத்துறதுக்கு 100ஆல மல்டிப்ளை பண்ணா போதும் ஃபிராக்ஷன் வேல்யூவை. இப்போ 3/10ங்கிறது ஃபிராக்ஷன் வேல்யூ. இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 0 0 கட் ஆயிடும். ஸோ ஃபைனலா 30% வரும். ஸோ 3/10ங்கிற இந்த ஃபிராக்ஷன் வேல்யூவோட பர்சன்டேஜ் வேல்யூ ஒன்னா 30% தான் பர்சன்டேஜ் வேல்யூ. ஓகேவா? இப்படி தான் நீங்க பர்சன்டேஜ் இருந்து ஃபிராக்ஷனுக்கும் ஃபிராக்ஷன்ல இருந்து பர்சன்டேஜ்க்கும் மாற்றணும். பர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷனுக்கு மாத்துறதுக்கு பர்சன்டேஜ் வேல்யூ 100ஆல டிவைட் பண்ணுங்க. ஃபிராக்ஷன்ல இருந்து பர்சன்டேஜ் மாத்துறதுக்கு ஃபிராக்ஷன் வேல்யூவை 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இவ்வளவுதான். இது நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதை ஏன் நான் கத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் சிம்பிளான நம்பர்ஸ் மட்டும் தரமாட்டாங்க, கொஞ்சம் கால்குலேஷனுக்கு டிஃபிகல்ட்டான நம்பர்ஸும் தருவாங்க. அப்படி தர்றப்போ அந்த கால்குலேஷனை சிம்பிளிஃபை ஆக்கிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஃபிராக்ஷன் வேல்யூலாம் தேவைப்படும். அது என்ன ஏதுங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த டேபிளை பார்த்துக்கோங்க. இந்த டேபிளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டேபிள் உங்களோட எக்ஸாம்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். அதாவது இதில் ஃபிராக்ஷன் வேல்யூ அண்ட் பர்சன்டேஜ் வேல்யூ எதுக்கு ஈக்குவல் இருக்கும். இப்போ 50%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூனா 1/2. ஓகேவா? 50% ஃபிராக்ஷனுக்கு மாற்றுறதுக்கு 100ஆல டிவைட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க, 0 0 கட் ஆகும். 5ஆல கட் பண்ணிங்கன்னா ஒரு டைம் போகும், 2 டைம் போகும். அப்போ 1/2ங்கிறது தான் 50%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ. ஸோ எந்த பர்சன்டேஜ் வேல்யூ எந்த ஃபிராக்ஷனுக்கு ஈக்குவலுங்கிறது டேபிளாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 33.33% கொடுத்தாலோ இல்லை 33 1/3% கொடுத்தாலோ அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/3. 25%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/4. 20%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/5. இது எல்லாமே நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணிருக்கோம். 16.66% கொடுத்தாலோ இல்லை 16 2/3% கொடுத்தாலோ அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/6. 14.28 கொடுத்தாலோ 14 2/7% கொடுத்தாலோ அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/7. 12.5% கொடுத்தாலோ இல்லை 12 1/2% கொடுத்தாலோ அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/8. 11.11% கொடுத்தாலோ இல்லை 11 1/9% கொடுத்தாலோ அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/9. 10% ஃபிராக்ஷன் வேல்யூவோட 10%ஓட வேல்யூ ஃபிராக்ஷனோட வேல்யூ 1/10. ஓகேவா? இந்த டேபிளில் உள்ள எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6.25%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/16. 6.66%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/15. 5%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/20. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது எக்ஸாமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஏன் நான் படிக்கணும், இதனால எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், இப்போ அதை பார்க்கலாம். பர்சன்டேஜ் அண்ட் ஃபிராக்ஷன் வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுனால என்ன பெனிஃபிட்? ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பாருங்க பர்சன்டேஜ் அண்ட் ஃபிராக்ஷன் வேல்யூ எப்படி மாறுது. இப்போ 10% இதை ஃபிராக்ஷனில் எழுதுங்க. ஃபிராக்ஷன் எழுதுனீங்கன்னா ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100ஆல டிவைட் பண்ணணும். கட் பண்ணிங்கன்னா 1/10 வரும். அப்போ 10%ஓடைய ஃபிராக்ஷன் வேல்யூங்கிறது 1/10. ஓகேவா? இது எழுதிட்டீங்களா? இதில் கீழே இருக்குது தெரியுமா, இந்த கீழே உள்ள வேல்யூங்கிறது எப்போவுமே டோட்டல் வேல்யூன்னு அர்த்தம். பர்சன்டேஜ் அப்படி தானே நம்ம கண்டுபிடிப்போம். கீழே டோட்டல், மேலே நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. கீழே உள்ள அந்த நம்பர் இருக்குமா, அது எப்போவுமே டோட்டலில் ரெப்ரசன்ட் பண்ணும். இனிஷியல் வேல்யூ என்ன, ஆரம்பத்தில் என்ன வேல்யூ இருந்திருக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா? அதே இது மேலே உள்ள வேல்யூ இருக்கு தெரியுமா, இது நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய வேல்யூ, அதை சொல்லும்.
சேஞ்ச் சொல்லும். ஓகேவா? இந்த சேஞ்ச்னா என்ன, இனிஷியல்னா என்ன கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ பார்க்கலாம். இப்போ 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி எழுதுறது? 10% உடைய ஃபிராக்ஷன் வேல்யூ 1/10. ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு ஊர்ல மக்கள் தொகை 10% கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா இது எப்படி எழுதுறது? இப்போ ஒரிஜினல், இப்போ நியூ. ஓகேவா? ஓல்டு நியூன்னு கூட வச்சுக்கலாம். ஓல்டு நியூ. ஒரு ஊர்ல மக்கள் தொகை வந்து 10% கூடி இருக்கு. முன்னாடி இருந்த மக்கள் தொகை ஆரம்பத்துல இனிஷியலா இருந்தது எவ்வளவு? கீழே உள்ளது 10. இப்போ எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு? 10% கூடி இருக்கு. மேல உள்ளதான சேஞ்ச். அந்த 1 கூடி இருக்கு அர்த்தம். 10% கூடி இருக்கு அப்படின்னா 1 கூடி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 10ல இருந்து இப்போ எவ்வளவு இருக்கு மக்கள் தொகை? 11 மாறி இருக்குன்னு அர்த்தம். இதை நான் எழுதுறது எனக்கு என்ன பெனிஃபிட்? இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ ஒரு ஊரோட மக்கள் தொகை 1200 பேர் இருக்காங்க 2026ல. 2027ல பாத்தீங்கன்னா அதே ஊருடைய மக்கள் தொகை வந்து உங்களுக்கு எவ்வளவு ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. 10% கூடி இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்க? 1200 10% கூடி இருக்கா? அப்ப இதுல 10% வேல்யூ என்ன? 00 கட் ஆயிரும். அப்ப 120 கூடி இருக்கு. இப்ப 120 கூடி இருக்கா? முதல்ல எவ்வளவு? 1200. இப்ப 120 கூடி இருக்குன்னா 1320ன்னு உட்கார்ந்து சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஈஸியா தானே இருக்கு. இப்படியே சால்வ் பண்ணலாமே. எல்லா சமயமும் 1200 1,20,000 அப்படின்னு தரமாட்டாங்க. பல சமயங்கள்ல காம்ப்ளிகேஷனான நம்பர்ஸ் தருவாங்க. அப்போ போறப்போ இந்த 10% கண்டுபிடிச்சு அதுல இருந்து கூட்டுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். அதுக்கு பெட்டர் எப்படின்னா, ஆரம்பத்துல 1200 இருந்துச்சா? ஆரம்பத்துல 1200 இருந்துச்சு. அதுதான் ஓல்டோட வேல்யூ. கரெக்டா? முதல்ல 10 ஃபிராக்ஷனுக்கு மாத்திடுறோம். முதல்ல அப்ப 10 இருக்கு, இப்ப 11 இருக்கு. 1200ங்கிறது தான் 10 தான் 1200. நமக்கு 11 வேணும். எப்படி அந்த 30%ல இருந்து 70 மாத்தணுமோ 100 மாத்தணுமோ அதே மாதிரி 11 நம்மளுக்கு தேவை. 11 தேவை என்ன பண்ணலாம்? இந்த 10 கீழே கொண்டு வரலாமா? 1200 தான் 10னா 11ஓட வேல்யூ என்ன? சால்வ் பண்ணுங்க. இரண்டு. இப்போ 11 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா எப்படி சால்வ் பண்றதுன்னா, 11 இப்போ வந்து 15ஆல மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 இங்க போடுங்க, 5 இங்க போடுங்க, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 6. 165 தான் 11ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ. அதே மாதிரி இங்க பாருங்க. 120ஐயும் 11ஐயும் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். 12 11 எழுதிக்கலாமா? 11 இங்க போடுங்க, 1 இங்க போடுங்க, 2 இங்க போடுங்க, ரெண்டுத்தையும் கூட்டுங்க 3, ஒரு 0 இருக்கு. இப்போ 1320 தான் 2027ல அந்த இடத்துல இருக்கிற மக்கள் தொகையினுடைய வேல்யூ. இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம பர்சன்டேஜ்ல ஃப்ராக்ஷன் வேல்யூ படிக்கிறதுக்கான மெயின் ரீசன் கால்குலேஷனை கொஞ்சம் நமக்கு ஈஸி பண்ணும். அதுக்காக தான் நம்ம இப்படி படிக்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சா? இப்போ 10% டிக்ரீஸ்னா நான் இப்போ எப்படி எழுதுறது? 10% டிக்ரீஸ். ஓல்டு நியூ. 10% ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/10. 1ங்கிறது ஓல்டு வேல்யூ. இப்போ 1ங்கிறது சேஞ்ச். இப்போ இங்க குறைஞ்சிருக்குன்னா முன்ன விட 1 இப்போ குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். 10ல 1 போச்சுன்னா 9. இப்போ இது எப்படி சால்வ் பண்றது? 1200 இன்ட்டு 1200 தானே 10. 1200 தான் 10னா இப்போ நியூ வேல்யூ தேவை. நான் இதனால மல்டிப்ளை பண்ணுறேன். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0 18 1080. 1080 தான் இப்போ 10% குறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஊர்ல உள்ள மக்கள் தொகையினுடைய கவுண்ட். ஓகேவா? இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல யாருக்கு எந்த டவுட்டும் இல்லை. இவ்வளவுதான் சிம்பிள். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. நிறைய சம்ஸ் பின்னாடி இருக்கும். அதெல்லாம் 1 by 1 பாக்குறப்போ உங்களுக்கு இதுல டவுட்டே இருந்தாலும் கிளியர் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை வந்து பார்த்தோம். இப்போ ஜஸ்ட் நம்ம இந்த பர்சன்டேஜ் அண்ட் ஃப்ராக்ஷனுக்கு எப்படி மாத்துறது, ஃப்ராக்ஷன் வந்து பர்சன்டேஜ்க்கு எப்படி மாத்துறது, வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான பேசிக்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். கரெக்டா? இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டைப்பா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பேசிக் நம்பர் டைப். பேசிக் நம்பர் டைப்னா ஜஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுல இது எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 750. 750ல 10% எவ்வளோன்னு கேட்பாங்க. இல்லைனா 750ல 10% இருக்கா? சார் ஓகே. 10% எக்ஸுங்கிற வேல்யூல 24. ஓகேவா? அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்றதை கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்றது? இந்த மாதிரி தான் நம்ம இந்த டைப்ல வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ கேட்குறாங்க 750ல 10% எவ்வளோ? ஜஸ்ட் நீங்க 10% தான் கேட்டிருக்காங்க. ஸோ 10ஆல பாருங்க 00 கட் ஆயிரும், 00 கட் ஆயிரும். ஸோ 750ல 10%ங்கிறது 75. இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம்.
இப்படி கேட்டாங்கன்னா 10%, 10/100 இன்ட்டு எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 24. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப்னு இருந்தால் மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஓகேவா? இஸ்ன்னு இருந்தாலோ வில் பீன்னு இருந்தாலோ அதுக்கு ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய இடத்துல ஆஃப்னு இருக்கும், ஆஃப்னா இன்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 0 0 கட் ஆகிடும். இப்போ இதை அந்த சைடு கொண்டு போய்க்கலாமா? மல்டிப்ளைல இருக்கு, அந்த சைடு போனால் தலைகீழ போகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 இன்ட்டு 10. 240 தான் அந்த எக்ஸுங்களுடைய வேல்யூ. ஓகேவா? இப்படி தான் நம்ம இந்த இதை வந்து சால்வ் பண்ணணும். சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா? இதே இது இன்னொரு மாதிரி கேட்பாங்க. என்ன மாதிரினா, ரெண்டு சைடுமே நமக்கு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 75% ஆஃப் கேங்கிறது 50% ஆஃப் 1200ன்னு சொல்லிடுவாங்க. இதுல கேயோட வேல்யூ என்னன்றதை நம்மள்ட்ட கேட்பாங்க. இது எப்படி சால்வ் பண்றது? 75%, 75 divided by 100. ஆஃப்னா மல்டிப்ளைன்னு சொல்லியிருக்கேன். கே இஸ் ஈக்குவல் டு 50% ஆஃப் 50%, ஆஃப்னா மல்டிப்ளை 1200. ஓகேவா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? ஓகே. இப்போ இதை சால்வ் பண்றதுனா இதையும் நீங்க கட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? சால்வ் பண்ணலாம். 25ஆலனா 3 டைம் போகும், இது 4 டைம் போகும். 50ஆல கட் பண்ணா இது 2 டைம் போகும். 2ஆல கட் பண்ணா 6 டைம் போகும், 600ன்னு வரும். கேயோட வேல்யூ தான் தேவை. ஸோ கேயை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதை அப்படியே அந்த சைடு கொண்டு போங்க. 600 இது அங்கே போனால் இன்ட்டு 4/300 வரும். 3ஆல கட் பண்ணால் 2 0 0 வரும். 200 இன்ட்டு 4 800. 800 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். கேயோட வேல்யூங்கிறது 800 தான். ஸோ இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா கொஷினும் 2025 நடந்த என்டிபிசி எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை நீங்கள் பார்த்தாலே ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. 1/20ங்கிறது 140ல எத்தனை சதவீதம்னு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்றது? சிம்பிள். நம்மள்ட்ட 1/20ங்கிறது 140ல எவ்வளோன்னு கேட்டாங்க. அந்த 1/40ங்கிறது தான் டோட்டல். 1/20ங்கிறதா நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னது? ஃபைண்ட் பண்ண வேண்டியது டோட்டல் இன்ட்டு 100. கரெக்டா? ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னது? 1/20. டோட்டல் எவ்வளோ? 1/40 இன்ட்டு 100. ஓகேவா? ஓகே. இது எப்படி சால்வ் பண்ணுறது? பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். a/bன்னு இருக்கு, c/dன்னு இருக்கு. ஓகேவா? இதில் இந்த டியவும் பியவும் நம்ம கட் பண்ணலாம் சேம் பிளேஸில். அதாவது மேலே கீழே மேலே கீழே மேலே மேலே இருக்கிறத கட் பண்ணலாம். அதாவது ஏவும் சியவும் நம்ம கட் பண்ணலாம். கீழே கீழே இருக்கிறத கட் பண்ணலாம். பியவும் டியும் நம்ம கட் பண்ணலாம். ஓகேவா? இப்படி நீங்கள் சால்வ் பண்ணால் தப்பே கிடையாது. அதே மாதிரி இப்படி சால்வ் பண்ண எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா அது எப்படி எழுதிக்கலாம்னா a/bன்னு இருக்கா, இது அப்படியே மேலே போச்சுன்னா d/cன்னு மாறும். இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இன்னொரு மாதிரி a/bன்னு இருக்கு, c/dன்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். இதுல ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இந்த சைடு இருக்கு. இதுல மேலே உள்ள ரெண்டுத்தையும் நீங்க காமனான நம்பர்ஸை வச்சு கட் பண்ணிக்கலாம். கீழே உள்ள ரெண்டுத்தையும் காமனான நம்பர்ஸை வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இப்படி கிராஸா தான் நீங்க காமனான நம்பர்ஸை வச்சு நீங்க கட் பண்ணக்கூடாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்றேன்னா 2/8 இருக்கு, 10/14 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2வையும் இந்த 10ஐயும் கட் பண்ணலாம். 2ஆல கட் பண்ணா ஒரு டைம் போகும், 5 டைம் போகும். 8ஆல கட் பண்ணா ஒரு டைம் போகும், 5 டைம் போகும். இப்படி பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகேவா? அதே இது நான் இந்த 2வையும் இந்த 40வையும் நான் கட் பண்ணக்கூடாது, சேம் நம்பர்ஸை வச்சு. அதே மாதிரி இந்த 8ஐயும் 10ஐயும் நான் சேம் நம்பரால வச்சு கட் பண்ண முடியும். கட் பண்ணக்கூடிய நம்பரா இருந்தாலும் கட் பண்ணக்கூடாது, அது தப்பாயிடும். ஓகேவா? ஏன்னா இந்த சைடு வர்றப்போ இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? இது ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது நான் ஷேர் பண்ணேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அகைன் பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது?
சேம் இப்போ 1/20 இந்த 1/40 மேலே போகிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். 40/1 into 100. 20 கட் பண்ணால் 2 டைம்ஸ் போகும். 2 into 100 200. 200 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இது என்டிபிசியில் கேட்டது பேசிக்கான சம். நெக்ஸ்ட் இப்போ இதில் பாருங்கள், 4% ஆஃப் ஆஃப்னால இன்ட்டுன்னு இருக்கேன். இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்றதை கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. 4% ஆஃப் 100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. ஓகேவா? இது என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஸோ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்றது அன்சைட் கொண்டு போயிடலாமா? அன்சைட் கொண்டு போனால் இன்ட்டு 100/4ன்னு வரும். 4ஆல் கட் பண்ணால் 6 டைம் போகும். 6 into 100 600. 600 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான கொஷின், என்டிபிசியில் கேட்டது. ஓகேவா? இது இப்படியும் சால்வ் பண்ணலாம். இல்லைனா நான் சொன்னேன்ல, ரெண்டு சைடில் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருந்துச்சுன்னா மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் மட்டும் கட் பண்ணிக்கலான்ட்டு அந்த மாதிரி பார்க்கலாமா? 4ஆல் கட் பண்ணுங்க, 6 டைம் போகும். மிச்சம் என்ன இருக்கும்? 100 இருக்கா? 100 சைடு போனால் இப்போவும் 600 தான் ஆன்சர் வரும். ஆன்சர் சேமாக தான் வரும், மாறாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதை பாருங்க. இது கொஞ்சம் நல்ல கொஸ்டின், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட வேண்டிய கொஸ்டின். என்னன்னா, ஒரு நம்பர் இருக்கா, அந்த நம்பர்ல 50% இருக்குல்ல, அந்த 50%ல 2% இருக்குல்ல, அந்த 2%ங்கிறது அந்த நம்பர்ல எத்தனை பர்சன்ட்ன்றதை கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் சால்வ் பண்றேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சும். ஓகேவா? ஒரு நம்பர், அந்த நம்பரை நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த நம்பர்ல 50%, ஒரு நம்பர்ல அந்த நம்பரை நம்ம 100ன்னு எடுத்துக்கிறோம். அந்த நம்பர்ல 50%, 100ல 50% எவ்வளோ? 100ல 50% 50. ஓகேவா? அந்த 50ல 2% எவ்வளோ? அந்த 50ல 2% 2 ஆகும், 1. ஓகேவா? இந்த 1ங்கிறது அந்த நம்பர்ல எத்தனை பர்சன்ட்? அந்த 1ங்கிறது அந்த நம்பர் எவ்வளோ? 100. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1. டோட்டலு 100 into 100. 100 கட் ஆயிரும், 1%. 1% தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். கிளியரா புரிஞ்சா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிடுங்க. கொஸ்டின் ரீட் பண்ணி கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிட்டுனாலே நீங்கள் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் கால்குலேஷன் மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்குன்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் புரியுறது மட்டும்தான் நம்மளுடைய மெயின் டார்கெட். ஏன்னா கொஸ்டின் புரிஞ்சுட்டுனா சால்வ் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. அதனால கொஸ்டின் புரியுறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸை பாருங்க. இந்த கிளாஸ்ல நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோமோ அதை அப்படியே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. இதே சம்ஸில் நீங்கள் ரஃப் நோட்டில் சால்வ் பண்ணுறப்போ நிச்சயமாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதில் பாருங்க. 60ல் 40%ங்கிறது 15ல் 3/5க்கு எவ்வளோ அதிகம்ன்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஹவு மச் இஸ் 60% ஆஃப் 40? 40ல் 60% இருக்கு தெரியுமா? அந்த ஒரு வேல்யூ வரும் தெரியுமா? அந்த வேல்யூ 3/5ங்கிற 15ல் 3/5 விட எவ்வளோ கூடன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்க. 40ல் 60%, 40ல் 60%, 0 கட் ஆகும், 0 கட் ஆகும். 4 into 6 24. ஓகே, 15ல் 3/5 ஆஃப்னா இன்ட்டுன்னு இருக்கு, அதனால தான் இந்த இடத்துல இன்ட்டு வந்திருக்கு. ஓகேவா? 3/5 5ஆல் கட் பண்ணால் 3 டைம்ஸ் போகும். 3 into 3 9. ஓகேவா? ஸோ 40ல் 60%ங்கிறது 3/5 ஆஃப் 15ல் எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகம்? எவ்வளோ அதிகம்? 15 அதிகம். 15 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணோம், நம்ம படித்ததை அப்படியே அப்ளை பண்ணோம், அவ்வளவுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இதை நம்ம ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த டைப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்னோம்ல, அந்த இதோடைய மாடல். ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதுங்க, வேற ஒன்றுமே கிடையாது. 25%, 25% ஆஃப் இருக்கு, அதனால மல்டிப்ளை கே. இஸ்னா ஈக்குவல் டு அர்த்தம். ஈக்குவல் டு 10 கம்மியாக இருக்கு, இந்த வேல்யூவை பெட்டர். ஓகேவா? 1200% ஆஃப் 25, 10 கம்மி, அப்போ -10. இந்த மாதிரி சம் நிறைய அவங்க எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. என்டிபிசியில் நிச்சயமாக இந்த கொஸ்டின் வரும். ஓகேவா? அதனால் இந்த கொஸ்டின் நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணுறது மேட்டரே கிடையாது, அது எழுதுறது தான் மேட்டர். ஓகேவா?
ஏன்னா இந்த 10 நீங்க வேற மாதிரி இந்த இடத்துல எழுதிட்டீங்கன்னா தப்பா போயிடும். ஓகேவா? அதனால கவனமா எழுதணும். ஓகேவா? இஸ்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் அந்த இது எழுதணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கேயின் 25% என்பது கேல 25% என்பது 25 1200% விட 10 குறைவாக உள்ளது. அதாவது 25 1200% விட 10 கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? கட் பண்ணா 25 கட் பண்ணா 4 டைம் போகும். 2 0 2 0 கட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதை என்ன இருக்கும் பாருங்க. k/4 is equal to 12 × 25 மைனஸ் 10. 12ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணா 25 12ஆல மல்டிப்ளை பண்ணணும். 12 நான் எப்படி எடுத்துக்கிறேன்? 10ன்னு எடுத்துக்கிறேன், 2ன்னு எடுத்துக்கிறேன். 25 10ஆல மல்டிப்ளை பண்ணா 250. 25 2ஆல மல்டிப்ளை பண்ணா 50. ஸோ 300 தான் இதோட வேல்யூ. k is equal to 300 மைனஸ் 10ன்னு வரும், டிவைட் பை 4 290ன்னு வரும். இங்குள்ள 4 அந்த சைடு கொண்டு போனா மல்டிப்ளை ஆகும். ஸோ சால்வ் பண்ணா 0 4 36 நம்மள 12 0 36 8 8 + 3 11 1120. 1120 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? நான் டீச் பண்ணதில் ஏதாவது இதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா பேசிக் டைப்ஸ் முடிஞ்சிட்டு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இதை கிட்டத்தட்ட 1 2 3 4 5 கொஸ்டின் பார்த்துருக்கோமா? இந்த 5 கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த பேசிக் டைப்ல அந்த கொஸ்டின் வந்தால் வரும். நீங்கள் வேற எந்த டைப்பும் எதுவும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 5 டைப் ஆஃப் கொஸ்டின் புரிஞ்சுட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டுனாலே பர்சன்டேஜில் பேசிக்ஸை வச்சு என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் ரயில்வே எக்ஸாம்ஸில். இப்போ கம்பேரிசன் பார்க்கலாம். கம்பேரிசனுங்கிறது என்னன்னா, ஒரு 2 பர்சனை கம்பேர் பண்ணுவாங்க. 2 பர்சனாக இருக்கட்டும் 3 பர்சனாக இருக்கட்டும் கம்பேர் பண்ணுவாங்க. எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏ ஒரு சேலரி வாங்குறாங்க, பி ஒரு சேலரி வாங்குறாங்க. ஏயோட சேலரி எப்படி இருக்குன்னா பியை விட 50% அதிகம்னு சொல்றாங்க. ஓகேவா? பியை விட இப்போ ஏ வந்து பி வந்து 100 ரூபா சேலரி வாங்கினாங்கன்னா ஏயோட சேலரி பியை விட 50% அதிகம். அப்போ ஏ வந்து எவ்வளவு சேலரி வாங்குறாங்க? 150 ரூபா வாங்குறாங்க. ஏன்னா 50% அதிகம்னா 100ல 50%ங்கிறது 50. அப்போ பியை விட 50 ரூபா அதிகம். அப்போ 100 + 50 150 தான் ஏயோட சேலரியா வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம இப்ப பாக்குறோம். ஓகேவா? இப்போ ஏயோட சேலரி பியை விட 20% அதிகம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி எழுதுறது? ஏயோட சேலரி பியை விட யாரை விட அதிகம்னு சொல்றாங்களோ அந்த விட பக்கத்துல ஒரு பர்சன்ட் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் நம்ம 100ங்கிற வேல்யூ போடணும். ஏன்னா அவங்கள வச்சுதான் நம்ம கம்பேர் பண்றோம். அதனால அவங்களுக்கு 100 போடுங்க. பியை விட 20% அதிகம். 100ல 20% எவ்வளோ? 20. அப்போ 100 + 20 120 தான் ஏயோட சேலரியா வந்து இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஓகே. இந்த மாதிரி சொல்லிட்டு என்ன கேட்பாங்கன்னா, ஏயை விட பியை விட ஏயோட சேலரி 50% அதிகம். ஓகே. ஏயை விட பியோட சேலரி எவ்வளவு கம்மி அப்படின்னு கேட்பாங்க. ஏயோட சேலரி பியை விட எவ்வளவு கம்மின்னு நம்மகிட்ட கேட்பாங்க. இதை எப்படி சால்வ் பண்றது? இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா, டிஃபரன்ஸ் எவ்வளோன்றத மேல போடுங்க, கீழே யாரோட கம்பேர் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஏயோட சேலரி பியை விட 50% அதிகம்னு சொல்றப்போ பிக்கு 100 போட்டு ஏக்கு 150ன்னு போட்டோமா, அதே மாதிரி இந்த ஃபார்முலால யாரை விடன்னு கம்பேர் பண்ணி, இப்போ பியோட சேலரி ஏயை விட எவ்வளவு கம்மி, ஏயை விட பக்கத்துல ஏ தானே இருக்காங்க, அப்ப ஏவை தான் இந்த இடத்துல போடணும். ஓகேவா? யாரை விடன்னு கேட்கறாங்களோ, யாரை விட, யாரை மோர் தென் யாரை விட, லெஸ் தென் யாரை விட, அந்த மாதிரி கேட்கறாங்க, அதை கீழே போடணும் இன்ட்டு 100. ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். இப்போ டைரக்டா கொஸ்டினே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, ஏயோட சேலரிங்கிறது 16% அதிகம், மோர் தென் பியை விட. இங்கிலீஷ்ல தமிழ்னா விடன்னு சொல்லலாம், இங்கிலீஷ்னா மோர் தென் பியை விட. அப்ப ஏயோட சேலரி பி மோர் தென் பியை விட, அப்ப பிக்கு 100 எடுத்துக்கிட்டோம்னா ஏக்கு 116. 100ல 16% 16, 100 + 16 116 தான் ஏயோட சேலரி. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, பியோட சேலரி வந்து எவ்வளவு கம்மி ஏயை விட, பியின் சேலரி ஏயின் சேலரியை விட பக்கத்துல யார் இருக்கா? ஏ தானே இருக்காங்க. அப்ப ஏ தான் கீழே வரணும். ஓகேவா? எவ்வளவு கம்மின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு கம்மி? 16 கம்மி. டிஃபரன்ஸ் எவ்வளவு? 16. யாரை விட? ஏயை விட. அப்ப 116 கீழே வரணும். பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணுங்க. 2வது வாய்ப்பாடல போகலாம். 8 டைம் போகும்.
5 டைம் போகும், 8 டைம் போகும். ஓகேவா? 2000 கூட 4 டைம் போகும், 29 டைம் போகும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் இதை ஃபர்தராக சால்வ் பண்ணணும். 4 × 100 400 29ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ரஃபாக சால்வ் பண்ணலாம், அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்னா 400 29க்கு பதிலாக 30ன்னு நம்ம போடலாம். 30ன்னு போட்டு சால்வ் பண்ணோன்னா 0 0 கட் ஆகும், ஒரு டைம் போகும், பேலன்ஸ் 1 இருக்கும், 3 டைம் போகும், பேலன்ஸ் 1 இருக்கும். புள்ளி வச்சோன்னா 1ஓட 10 ஆடாயிரம், 3 போகும். ஆப்ஷன் இல்லவே இல்லை. இப்படி பண்ணுறது தப்பாக போகும். ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆன்சரும் பக்கத்தில் கொடுத்து வச்சிருப்பாங்க. பக்கத்தில் கொடுத்து வச்சிருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூவை போடுறோம்னா அந்த வேல்யூ கரெக்டான வேல்யூவை போடுறோம். ஒரு இடத்துல மட்டும் கூட்ட குறைச்சி வச்சு சால்வ் பண்ணோம்னா 99.9% டைம்ஸ் அது தப்பாக போகிறதுக்கு தான் வாய்ப்பாக இருக்கும். ரயில்வே எக்ஸாம்ஸில் உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் தராங்க. ஓகேவா? ஸோ டைம் தாராளமாக இருக்கும். அதனால கால்குலேஷன் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது கேட்டிங்கன்னா, இப்போ 29 இருக்குது, நான் 29 30 மாற்றுறேன். 30 மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணால் போதும். நான் கீழே மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, மேலேயும் ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். அந்த வேல்யூ எந்த வேல்யூ ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கீழே என்ன வேல்யூ ஆட் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணும். எந்த வேல்யூவனா 400 மேலே இருக்குது. ஓகேவா? கீழே நீங்கள் 30 மாற்றுறீங்கல்ல, 30 மாற்றுறீங்க. இப்போ இதை சால்வ் பண்ணால் 13.3 சம்திங் வருமா, அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 413.3 30ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த 0ங்கிறப்போ இந்த இடத்துல புள்ளி வந்துடும். ஓகேவா? 0 போயிருமா? இப்போ 3ஆல் கட் பண்ணால் ஒரு டைம் போகும், பேலன்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் போகும், புள்ளி வந்துடும். 11ல் 9 போச்சுன்னா 2 இருக்கும். ஓகேவா? அப்போ 7 3 21 வந்துடும். 13.7 எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இதுதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இதில் இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கால்குலேஷன் வர மாதிரிலாம் தரமாட்டாங்க. அப்படி வந்தாலுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக வேல்யூ இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ரயில்வே மாதிரியான எக்ஸாம்ஸில் கால்குலேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான சமயங்களில் இந்த மாதிரியான ட்ரிக்ஸை நீங்கள் வச்சு சால்வ் பண்ணிக்கிடணும். திரும்ப சொல்கிறேன், ஸ்டெப் நம்பர் 1. இப்போ 400 இருக்குது, கீழே 29 இருக்குது. ஸ்டெப் நம்பர் 1 நீங்கள் என்ன பண்ணணும்னா இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ கீழே 29 இருக்குது, ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 30 மாறிடும். கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் 2, 400 மேலே உள்ள நம்பர் அப்படியே வச்சுக்கணும், கீழே நீங்கள் என்னவா மாற்றுறீங்களோ அப்போ போட்டுக்கிட்டு இது ரஃபாக சால்வ் பண்ணணும். ஒரு வேல்யூ வருமா, அந்த வேல்யூவை என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 3, அந்த வேல்யூவை மேலே உள்ள வேல்யூ இருக்குது தெரியுமா, அதோட நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ப்ளஸ், மைனஸ் பண்ணுறீங்க. இப்போ 31 இருந்துச்சுன்னா 1 மைனஸ் பண்ணுறோம்ல, அப்போ அந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் வரணும். ஓகேவா? இதுக்கு ஒரு தனி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன், கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஆனால் இதுவே போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது கீழே 1 தானே ஆட் பண்ணுறோம், 1 இன்ட்டு நம்ம அந்த அப்ராக்சிமேட்டாக எடுத்த வேல்யூ அதோட சேர்த்துட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு கீழே அந்த 30 மாத்திரமா அதை வச்சு சால்வ் பண்ணோன்னா ஆன்சர்ன்றது வந்து. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஃபைண்ட் டைப்ஸ். ஓகேவா? இது என்ன டைப்புன்னா, ஸோ இது என்ன டைப்புன்னு பார்க்கறது முன்னாடி இந்த டைப்புக்கு இந்த ஒரு கொஸ்டின் போதுமானு கேட்டிங்கன்னா, இந்த டைப்பில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி கேட்குறதா வாய்ப்பு நிறையா இருக்கும். அண்ட் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் டைப்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இது என்னென்னா, இப்போ ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் 1000 மக்கள் இருக்காங்க. ஓகேவா? 2025 ஒவ்வொரு வருஷமும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைன்னு இருக்குது தெரியுமா, அது 10% கூடுது. ஓகேவா? 10% கூடுது. 2 வருஷம் கழிச்சு அந்த ஊருடைய மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டாலும் இல்லைன்னா 10% வருஷத்துக்கு ஒரு டைம் குறையும். ஓகேவா? 2 வருஷம் கழிச்சு அந்த ஊருடைய மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டாங்களாலும் எப்படி சால்வ் பண்ணுறது, அதுதான் இந்த டைப்பில் வந்து நமக்கு வரும். பாப்புலேஷன் ஒரு டைப் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரியான கொஸ்டின் இதை நம்ம பாப்புலேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், இதை நம்ம விலையாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ 2025 ஒரு குவாலிட்டியான ஹெட்ஃபோனோட விலை 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் 10% கூடுது. 2 வருஷத்தோட எண்டில் எவ்வளோ இருக்கும்? இல்லை 1000 ரூபா குவாலிட்டியான ஹெட்ஃபோனுங்கிறது வருஷத்துக்கு 10% கம்மியாகுது. 2 வருஷம் கழிச்சு அந்த ஹெட்ஃபோனுடைய விலை என்னவா இருக்கும்? அப்படி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? 1000 ரூபாய் ஆரம்பத்தில் இனிஷியல் 1000 ரூபாய், 10% கூடுது. ஓல்டு ப்ரைஸு 10, இப்போ 10% கூடுது. அப்போ நியூ 11, இப்படி தானே எழுதுவோம். அது அப்படி எழுதணும். இப்போ கூடுது கரெக்டாக. அப்போ
2025 2026 மொதல் வருஷம் எவ்வளவு கூடி இருக்கும்? 10% கூடி இருக்கும். அப்போ 11/10. ஆக்சுவலா இந்த 1000 கீழே தான் 10 வரும். அதை நம்ம இப்படியே எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது மொதல் வருஷம் கூடினது. 2வது வருஷம் அதே இப்போ இது நம்ம சால்வ் பண்ணோம்னா மொதல் வருஷத்தோட எண்டுல எவ்வளவு பிரைஸ் நமக்கு கிடைச்சிடும். அப்ப அதுல இருந்தானே 10% கூட போகுது. அப்ப அதை அடுத்ததாவே எழுதிக்கலாம், தப்பு இல்லை. நான் இதை 11% 10% கூடுது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி திரும்ப ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு 10% போடணும்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். கால்குலேஷனுக்கு நிறைய டைம் எடுக்கும். அது தேவையும் கிடையாது. இப்போ நான் இதை சால்வ் பண்ணா எனக்கு 10% கூடினதுக்கு அப்புறம் கிடைக்க போற வேல்யூ கிடைச்சிது. அதுல தானே நான் திரும்பவும் 10% கூட போறேன். அதனால அப்படி எழுதிக்கலாம். 11/10. 2 வருஷம் 2 டைம் வெளியேட்டா கட் பண்ணுங்க. 0 0 கட் ஆகும், 0 0 கட் ஆகும். 11 × 11 121. 10 × 121 1210. அதாவது 2 வருஷம் கழிச்சு அந்த ஹெட்ஃபோனுடைய விலைங்கிறது 1210 ரூபாவா இருக்கும். இவ்வளவுதான். இப்போ 10% கம்மியாச்சுன்னா முதல்ல 10 இருக்கு, இப்போ 9ஆ மாறுது. இந்த 10 எப்படி 9ஆ மாறுச்சுங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லைல்ல? அது ஏன் என்னங்கிறத நம்ம இந்த இடத்துலயே பார்த்துட்டோம். கரெக்டா? ஓகே, இப்போ இதை பாருங்க. அப்போ முதல்ல 1000 ரூபாய் இருக்கு. ஓகே, இப்போ கம்மியாகுது, 10% கம்மியாகுது. அப்போ 9/10. 2வது வருஷம் 9/10. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 0 0 கட் ஆகும், 2 0 கட் ஆயிட்டா. 9 × 9 81. 10 × 81 இஸ் ஈக்குவல் டு 810. 10% 10% வருஷத்துக்கு ஒரு டைம் 2 வருஷம் கம்மியாகுதுன்னா அந்த ஹெட்ஃபோனுடைய விலை இப்போ 810 ரூபாய். ஓகேவா? இது பேசிக். குயிக்காக ரிவைஸ் பண்ணியாச்சா? இப்போ ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 11ஓட மல்டிபிள். ஓகேவா? 11ஓட நீங்க எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் இப்படி சிம்பிளான எழுதிக்கலாம். இப்போ நான் 12ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்றேன். உட்கார்ந்து நான் இந்த மாதிரி 11 2 1 2 1 அப்படி போட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ போட்டோன்னா என்ன வரும்? 2 வரும், 3 வரும், 1 வரும். ஓகேவா? இது எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னா 11ஓட எந்த நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்றீங்களோ அந்த நம்பரை பிரிச்சு எழுதுங்க. ஓகேவா? 12 தான் மல்டிப்ளை பண்ண போறீங்க. 1 எழுதுங்க, 2 எழுதுங்க, இரண்டுத்தையும் கூட்டுங்க, 3 வருமா? இதுதான் நீங்க இந்த 11 12ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ. 15 பாருங்க. 15 × 11. 11ஓட எந்த 2 டிஜிட் நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் இதுதான் ட்ரிக். ஓகேவா? 11ஓட 15 தானே மல்டிப்ளை பண்ண போறோம். 1 இங்க எழுதுங்க, 5 பின்னாடி எழுதுங்க, ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 6. அப்ப 165 தான் 15 11ஆல மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய வேல்யூ. இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 10% வச்சு தான் கொஸ்டின் பெரும்பாலான சமயங்கள்ல கேட்பாங்க. அப்படி கேட்கறப்போ இந்த ட்ரிக்கை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 10ல இருந்து 11 கூடுறப்போ இந்த மாதிரி வரப்போ இப்போ நான் 1000 இருக்கு, ப்ராப்ளமே கிடையாது. நான் 1000ஓட இருக்குன்னா நான் போட்டு போயிட்டே இருக்கலாம். அதே இது 700 289ங்கிற மாதிரி இருந்தாலோ இல்ல இந்த இடத்துல நான் சால்வ் பண்றப்போ 72 வந்தாலோ இதை நான் சால்வ் பண்றதுக்கு எனக்கு இந்த ட்ரிக்குங்கிறது ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்கும். அதனால இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இது உங்களுக்கு எல்லா பேசிக்கும் இதில் நடச்சேஷன் பார்க்கலாம். அப்போ நான் கொஸ்டின் போகலாம். ஏன் எல்லா பேசிக்கும் தெரிஞ்சிட்டோமான்னு கேட்குறோன்னா ஏன்னா நம்ம வந்து குயிக் ரிவிஷன் பார்க்குறோம். ஒரு டைப்பில் வந்து 15-20 கொஸ்டின் பார்க்க முடியாது. 1-2 கொஸ்டின் பார்க்கலாம். அப்போ தான் குயிக்காக ரிவைஸ் பண்ண முடியும். இப்போ லிமிட்டட் டைமில் என்ன கற்றுக்கிட முடியுமோன்றதை பார்க்கலாம். அதனால ஓகே, இப்போ இதில் இனிஷியலாக உங்கள்கிட்ட இவ்வளோ இருக்குன்றது கொடுத்துட்டாங்க. ஃபைனல் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஒருவேளை ஃபைனல் வேல்யூ கொடுத்துட்டு இனிஷியல் வேல்யூ கேட்டாங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது 2027ல் ஒரு ஊரோட மக்கள் தொகை 1210 ஆயிருக்கு. வருஷம் 10% கூடியிருக்கு 2 வருஷமா. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருடைய மக்கள் தொகை எவ்வளவு? இப்படி கேட்டாங்கன்னா லேட்டர்னா பிரச்சனை இல்லை, இனிஷியல் வேல்யூவோட நீங்க ஒவ்வொரு பர்சன்டேஜா கூட்டி போட்டு எழுதிப்பீங்க. ஆனா பழைய காலத்துக்கு போனாங்கன்னா அது எப்படி சால்வ் பண்றது? ரொம்ப சிம்பிள். அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் தொகை இருக்கு தெரியுமா, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 10% கூடுது, அப்ப 11/10 2 டைம் 11/10 இஸ் ஈக்குவல் டு 1210. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மேலே உள்ளதையும் கட் பண்ணிக்கலாம். 11ஆல கட் பண்ணுங்க, 11 டைம் போகும் 0. 11ஆல கட் பண்ணுங்க, 1 டைம் போகும் 0. 10 10 100 100 அந்த சைடு போச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 × 100 1000. 1000 தான் அந்த ஊருடைய மக்கள் தொகை 2 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்டா இருக்கா?
இந்த சம்ல பார்த்தது அப்படிதான் இதுலயும் பண்ணியிருக்கோம். இவ்வளவுதான் கொஸ்டின். ஓகேவா? இந்த ஸ்லைடுலையும் நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்லையும் எல்லாத்தையும் இந்த டைப்ல என்ன மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்றதுங்கிறது எல்லாமே இது உங்களுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். இதை பேஸ் பண்ணி தான் இந்த டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க. என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். பார்க்கலாம். ஒரு காலியா இருக்கக்கூடிய ஒரு தொட்டி. ஓகேவா? அந்த தொட்டில 51 லிட்டர் பாலை ஊத்துறாங்க. ஓகேவா? காலியா ஒரு தொட்டி இருக்கு. அந்த தொட்டில 51 லிட்டர் பாலை வந்து ஊத்துறாங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் பாக்குறாங்க அந்த தொட்டில 1% வந்து ஃபில் ஆகாம இருக்கு. அதாவது ஒரு தொட்டியா இருக்கட்டும், ஒரு கூடையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், டோட்டல்ங்கிறது 100%. ஓகேவா? அதுல 51 லிட்டர் ஊத்துனதுக்கு அப்புறமா 1% மட்டும் எம்டியா இருக்குன்னு சொல்றாங்க. 1% மட்டும் எம்டியா இருக்குன்னா அந்த 51 லிட்டரும் 99% வந்து ஃபில் பண்ணிருக்குமா? எஸ், ஃபில் பண்ணிருக்கு. அந்த தொட்டியில முழுமையா நிரப்ப எத்தனை லிட்டர் ஊற்ற வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ 99% வந்து ஃபில் ஆயிட்டு அந்த தொட்டியை நான் வந்து ஃபில் பண்ணணும், 100% வரணும் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ ஃபில் பண்ணணுன்றத, எவ்வளோ அந்த டேங்கோட கெப்பாசிட்டின்றதை நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? 100% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 100% தான் நம்ம இங்கே ஃபைன் பண்ணணும். ஓகேவா? எப்படி ஃபைன் பண்ணலாம்? 99% தான் 51னா 100% எவ்வளோன்னு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? நம்ம முன்னாடி பார்த்தா அதே மாதிரி 1% தானா 51 தான் 99னா 100% நம்மளுக்கு தேவை. இப்போ 100ஆல போத் சைடு மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். ஓகேவா? சிம்பிளான ஒன்று தான். ஆனால் இது கால்குலேஷனுங்கிறது கொஞ்சம் ட்ரிக்காக இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம வந்து இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா எல்லா ஆப்ஷனுமே ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக போட்டோன்னா பல சமயங்களில் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பண்ணணும். 3ஆல் கட் பண்ணுங்க. 3வது வாய்ப்பாடை ஒரு டைம் போகும், 7 டைம் போகும், 17 வரும். 3வது வாய்ப்பாடை கட் பண்ணால் 33 டைம் போகும். ஸோ ஃபைனலாக என்ன வரும்? 1700 டிவைட் பை 33 வரும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கும். இப்போ நான் மேலேயும் இப்போ எனக்கு கீழே 3 மைனஸ் பண்ணுறேன். 3 மைனஸ் பண்ணிட்டேன்னா மேலேயும் நான் வந்து மைனஸ் தான் பண்ணணும். அது எந்த வேல்யூ அதை செக் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக போடணும். ஸ்டெப் நம்பர் 2 1700 30 0 0 கட் ஆகிடும். 6 3 18 பேலன்ஸ் 1 இருக்கும். 3 9 இன்னொரு டைம் 3 போகிறோம் 63.3. நான் கீழே 3 மைனஸ் பண்ணுறேன். அப்போ 3 இன்ட்டு 63.3 வரும். இப்போ இதை சால்வ் பண்ணணும். 1700 மைனஸ் இதை சால்வ் பண்ணோன்னா 0.9 9 6 18 189 டிவைட் பை 30ன்னு வரும். ஓகேவா? இந்த 189 இருக்கு கரெக்டா? இப்போ இதை நம்ம வந்து ஃபர்தரா மைனஸ் பண்ணலாம். சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக். இது 1700 தாங்க. எஸ், ம் 1700 டிவைட் பை 30 0 0 கட் ஆகும். 5 3 15 15க்கு அப்புறம் 2 பேலன்ஸ் வரும். 6 3 18 18ங்கிறப்போ 2 பேலன்ஸ் வரும். 6 3 18 56.6 சம்திங்னு போயிட்டு இருக்கும். அப்போ இதை 56.6ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 56.6 இன்ட்டு 3ன்றப்போ 6 3 18 6 3 18 19 5 3 15 16 169.8 வரும். ஓகேவா? அப்போ 169.8 நம்ம இதுல இருந்து மைனஸ்ங்கிறத பண்ணணும். ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க. 169.8 இருக்கு. 170 எடுத்துக்கிட்டாமா? ஸோ 1700ல 170 போச்சுன்னா 1530 வரும். டிவைட் பை 30. இதை சால்வ் பண்ணால் 0 0 கட் ஆகும். 5 டைம் போகும், ஒரு டைம் போகும். 51 அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ 51 ஆப்ஷன் எங்கே இருக்குது? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இவ்வளோதான் இந்த கொஸ்டின். சிம்பிளான கொஸ்டின் தான். இதில் எதுவுமே டிஃபிகல்ட்டி கிடையாது. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆனால் இதில் கால்குலேஷனில் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் இங்கே கவனமாக ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. அமித்தோட இன்கம்ங்கிறது 2019ல் 22,000 ரூபாய். அவருக்கு வருஷா வருஷம் 10% இன்க்ரிமெண்ட்டுங்கிறது கிடைக்குது. 2021ல் அவரோட இன்கம் எவ்வளோன்றது நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியே தான் சால்வ் பண்ணலாமா? 2019ல் அவரோட இன்கம் சொல்லிட்டாங்க. 2021ல் கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 19 to 20 21 2 வருஷம் ஆயிருக்கு. ஓகேவா?
2 இயர். ஓகே, 10% கூடியிருக்கு. 10% கூடியிருக்குன்னா ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுவோம்? ஓல்டு 10, நியூ வந்து 11. கரெக்டா? ஓகே. இப்போ 22,000 எவ்வளோ கூடி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் 22,000 ரூபா. மொதல் வருஷம் எவ்வளோ கூடும்? 11/10. ரெண்டாவது வருஷம் எவ்வளோ கூடும்? 11/10. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 0 0 கட் ஆகிடும், 0 0 கட் ஆகிடும். 2200 இன்ட்டு 11 இன்ட்டு 11 வரும். 22 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2 2ஐயும் கூட்டினா 4ன்ற வேல்யூ வரும். கரெக்டா? ஸோ 242. இதை இன்னும் 11ஆல் மல்டிப்ளை பண்ணும். தென் ஃபர்தராக 11ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 11ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. சேம் மெத்தட் தான். 2 2 எழுதுங்க. இரண்டுத்தையும் கூட்டுங்க 6, இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 6. ஸோ 22 11 11 மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூ வருதா? ஒரு 0 பேலன்ஸ் ஆகுதா? 0. ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். பேசிக் கால்குலேஷன் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதுலேயுமே கரெக்டான ஆன்சர் தான். இது நம்ம இந்த 11 இந்த ட்ரிக்கு படிச்சோம்ல, அதை வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சிம்பிளானதான். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. 11 11 மல்டிப்ளை பண்ணால் 121 வரும். 121 22ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 26 26 6ன்னு வந்துட்டாலே இதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, ஒரு பிளாட்டோட ஒரு இடத்தோட தற்போதைய விலை பார்த்தீங்கன்னா 1,12,079 ரூபா. ஒரு வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட விலை 1,81,297 ரூபா. அந்த நிலத்தோட விலை எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஆரம்பத்துல இருந்து இப்போதைக்கு அந்த நிலத்தோட விலை எவ்வளோ கூடி இருக்குன்றதை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுங்க. ஸோ இதை நம்ம இந்த கம்பேரிசன் டைப்பில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். இனிஷியலாக அந்த பிளாட்டோட விலை எவ்வளோ இருந்திருக்கு? ஒரிஜினலாக 1,12,079 ரூபா. இப்போ அந்த தற்போதைய ப்ரெசென்ட்ல அதோடைய பிளாட்டோட ப்ரைஸ் 1,89,297 ரூபா. இதில் எவ்வளோ கூடி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ கூடி இருக்குன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அது எதுல இருந்துன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க. 1,12,079. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 8 ஆகும். இது 17 7 8 1 2 7 7. ஸோ 77,218 ரூபா முன்ன இருந்த விலையை விட இப்போ கூடி இருக்கு. ஓகேவா? 77,218 எதுல இருந்து கூடி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அந்த நிலத்தின் விலை ஏற்பட்ட சதவீத அதிகரிப்பு சதவீத அதிகரிப்பு அப்போ எதுல இருந்து அதிகரிச்சுக்குன்னு தான் பார்க்கணும். அப்போ கீழே போட வேண்டிய வேல்யூங்கிறது எதுல இருந்து அதிகரிச்சிருக்குங்கிறது தான். இப்போ 1,12,079 பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா நிறைய டைம் எடுக்கும். அதுக்கு பெட்டர் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 5 டிஜிட் 6 டிஜிட் வரக்கூடிய நம்பர் பார்க்குறீங்கன்னா அதில் லாஸ்ட் 3 டிஜிட்டை அடிச்சு விட்டுருங்க. அது வேண்டாம் நமக்கு. இப்போ பாருங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 77,112 இன்ட்டு 100 இருக்கும். இதை சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து 11வது வாய்ப்பாடால் போடுங்க. 7 டைம் போகுமா? எஸ், 7 டைம் போகும். இப்போ இதை கட் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் போகும் 0, ஒரு டைம் போகும் மிச்சம் வந்து இப்போ 11வது வாய்ப்பாளர் போட்டோன்னா ஒரு டைம் போகும். அதுக்கப்புறம் 0 போட்டோன்னா பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபர்தராக 10 பாயிண்ட் சம்திங் வரும். மிச்சம் ஒரு 9 வரும். 20ல் 11 போச்சுன்னா 9 வரும். 9ஓட 0 சேர்த்தோன்னா 90. 90ல் 11ஆல் போட்டால் 8 டைம் போகும். ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஃபர்தராக வந்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இது வேண்டாம். ஓகேவா? ஏன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது அதுக்கு பெட்டர் வந்து நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி ஆட் மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, 12 மைனஸ் 2 இதுலேயுமே மைனஸ் தான் பண்ணணும். 2 இன்ட்டு எதை மைனஸ் பண்ணணும்? இப்போது 77 இருக்குது, இல்லை 110 இருக்குது. ஓகேவா? இப்போ 110 11 இன்ட்டு 10 எழுதிக்கலாமா? 11ஆல் கட் பண்ணால் 7 டைம் போகும். 7 டிவைட் பை 10னா அது 0.7 அர்த்தம். இப்போ 0.7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க.
2ஐயும் 0.7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1.4. ஓகேவா? அப்போ 1.4ஆல் மைனஸ் பண்ணுங்க. 77ல் 1.4ஆல் மைனஸ் பண்ணால் 75.6. 75.6 76ஆகும் 27ஆயிரம். ஓகே, இப்போ 110 இன்ட்டு 100. 0 0 கட் பண்ணுங்க. 11ஆல் கட் பண்ணுங்க. 6 டைம் போகும். மிச்சம் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து வராது. ஓகேவா? சரி, பேலன்ஸ் வந்து உங்களுக்கு நமக்கு 9 வரும். ஓகேவா? ஸோ 9ங்கிறப்போ பாயிண்ட் இது 9 இதோட ஆட் ஆயிடும். 8 டைம் போகும். 88 வரும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 88னா அது அகைன் 8 வரும். ஓகேவா? ஸோ 88னா 8 வரும். 8ஓட 0 சேர்த்தா இன்னொன்று 7 டைம் போகும். சம்திங் இப்படி போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 68.7 சம்திங் வர்ற மாதிரி இருக்கும். 68.7 69 கூட எழுதிக்கலாம். ஸோ 69 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிள் தான். இதில் கால்குலேஷன் மட்டும்தான் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த கால்குலேஷனுக்கு லாஸ்ட் 5 டிஜிட்டுக்கு மேலே போயிட்டுனாலே மேலேயும் கீழேயும் லாஸ்ட் 3 டிஜிட்டை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த படித்த மாதிரி ஆடு மைனஸ் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கல்பனா 655 மார்க் எடுக்கிறாங்க. சுதா 697 மார்க் வந்து எடுக்கிறாங்க. கல்பனா எடுத்த மார்க் இருக்கு தெரியுமா, அது 32%. சுதா எடுத்த மார்க் எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு கல்பனா சுதா வந்து 656 697 மார்க் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது யார் எந்த மார்க்குங்கிறது டவுட் உங்களுக்கு நிச்சயமாக வரும் ஃபர்ஸ்ட் டைமாக படிக்கிறவங்க. ரெஸ்பெக்டிவ்லின்னு அர்த்தம் என்னன்னா, எந்த ஆர்டரில் சொல்லியிருக்காங்களோ அந்த ஆர்டரில் தான் எடுக்கணும். கல்பனா தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா, அப்போ கல்பனாவோட ஸ்கோர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. சுதா தான் 2வது வந்திருக்கா, அப்போ சுதாவோட ஸ்கோர் தான் 2வது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் பாருங்க, கல்பனாவுடைய ஸ்கோருங்கிறது 32%. ஓகே, சால்வ் பண்ணலாம். ஒரு டெஸ்ட்ல கல்பனா 656 மார்க் எடுத்திருக்காங்க. சுதா 697 மார்க் எடுத்திருக்காங்க. கல்பனா எடுத்த மார்க்குடைய பர்சன்டேஜை சொல்லிட்டாங்க 32%. சுதா எடுத்த மார்க்குடைய பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம்ல அதே தான். 32% தான் 656னா 697 பர்சன்டேஜ் என்ன? இது எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாமா? ஓகே, நமக்கு ஸ்கோர் தான் தேவை. எது தேவையோ அதுதான் அந்த சைடு கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ பாருங்க, 656 தான் இதை வந்து இருக்கு தெரியுமா, இதை வந்து நம்ம இப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ நமக்கு எதை கண்டுபிடிக்கணுமோ அதை தான் நம்ம கீழே கொண்டு போகணும். ஓகேவா? இப்போ 32 தான் 656னா 697 என்ன? ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர்ன்றது கிடைச்சிடும். ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 4ஆல் கட் பண்ணலாமா? எஸ், 4ஆல் போகும். 4 8 32 பேரும். இதில் நம்ம கட் பண்ணோன்னா ஒரு டைம் போகும். 6 நாங்கள் 24 நாங்கள் 16. ஓகேவா? ஸோ இதை 4ஆல் கட் பண்ணலாமா? 2 டைம் போகும். 4ஆல் கட் பண்ண 4 டைம் போகும். ஒரு டைம் போகும். இதை ஃபர்தராக நம்ம இதால் கட் பண்ணலாமா? ஃபர்தராக 3ஆல் கட் பண்ண முடியாது. ஃபர்தராக அது இருக்கு. 41ங்கிறது உங்களுக்கு ப்ரைம் நம்பர் இருக்கிறதுனால அப்படியே வந்து வந்துடும். ஓகேவா? தென் ஃபர்தராக கட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தராக சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலான்றதை பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதை 2ஆல் கட் பண்ணுங்க. 2 டைம் போகும். 0.5 வரும். ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்கும்? 697 20.5 இருக்கும். ஓகேவா? இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இதில் பாயிண்ட் இருக்கு, கட் பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மேலே இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் போயிருமா? ஃபைனலாக 6970 205 வரும். இப்போ 5 டேபிளால் கட் பண்ணுங்க. ஓகேவா? 4 டைம் போகும், ஒரு டைம் போகும். இதையுமே 5 டேபிளால் கட் பண்ணுங்க. ஒரு டைம் போகும். 15 45 4 20. ஓகேவா? இப்போ இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணலாம். 41 ப்ரைம் நம்பர் மேலே உள்ளதால் எந்த நம்பரால் மல்டிப்ளை? 41ஆலையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 41ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 41ல் 3 டைம்ஸ் எவ்வளோ? 3 12 போமா? 3 டைம் போகும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 139ல் 123 போச்சுன்னா 6 16. பேலன்ஸ் 4 இருக்கும். ஓகேவா? இப்போ எல்லாம் 4ஆல் கட் பண்ணலாம். 4 டைம்ஸ் போகும். இப்போ 34% தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான கொஷின் தான். அஸ் யூஷுவல் ரைட்ல கொஞ்சம் லாஸ்ட் அந்த கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் ஓகே, விஜயோட சேலரி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16% கம்மி பண்ணுறாங்க. விஜயோட சம்பளம் முதல்ல 16% கம்மி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11% பார்த்தீங்கன்னா விஜயோட சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவனோட கடைசி சம்பளம் இப்போ வாங்கிட்டு இருக்கக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப சம்பளத்தை கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளோ சதவீதம் குறைவாக இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியில் விஜய் ஜாயின் பண்ணுறான், சம்பளம் 16% கூடுது, கம்மியாகுது. அதுக்கப்புறம் 11% கூடுது. இப்போ அவனுடைய சம்பளம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் இஸ் ஃபைனல் சேலரி கம்பேர் டு த இனிஷியல் சேலரின்றதை நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த சீரிஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இந்த மெத்தடுக்கு பேர் வந்து சீரிஸ் மெத்தட். ஓகேவா? இந்த மெத்தடுக்கு பேர் சீரிஸ் மெத்தட். சீரிஸா நம்ம சால்வ் பண்றோம் பாத்தீங்களா, தொடர்ச்சியா, அதனால அப்படியே சால்வ் பண்ணலாம். இன்னொன்னு வெறும் பெர்சன்டேஜ் வச்சும் சால்வ் பண்ணலாம். எப்படின்றது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். இனிஷியல் சம்பளம் எவ்வளவுன்னு தெரியாது, 100ன்னு எடுத்துக்கலாம். 16% கம்மி ஆகுது. 100ல 16 போச்சுன்னா எவ்வளோ? 84. 84 தான் இப்போ சேலரி, முன்னாடி 100. இதை தான் நம்ம ஃப்ராக்ஷன்லயும் எப்படி எழுதணும். இதுல 16 ஏன் நான் ஃப்ராக்ஷன் எழுதல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16% நம்ம ஃப்ராக்ஷன் எழுதணுங்கிற நீடு கிடையாது. ஃப்ராக்ஷன் எழுதுனாலும் எழுதிக்கிடலாம், ஆனா அது இப்படி எழுதினாலே போதும். இப்போ 11% எல்லாம் ஃப்ராக்ஷன் எழுத வேண்டாம், இப்படி எழுதிக்கலாம். முதல் சேலரி 100, இப்போ 11% கூடுதுன்னா 110. கரெக்டா? ஸோ 110 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ 110 கிடையாது, 10% தான் 110. 11னா 111. ஜஸ்ட் அ மினிட். ஓகேவா? 100 11% கூடுது, 11 கூடும், 111 வரும். ஓகேவா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். இந்த 0 அண்ட் இந்த 0 கம்ப்ளீட்டாக கட் ஆகிடும். 84யும் 11யும் 111யும் மல்டிப்ளை பண்ணுங்க. 84யும் 111யும் மல்டிப்ளை பண்ண 4 4 4 8 8 8ன்னு வரும். 4 12 13 93.24 வரும். 2 0 இருக்கு, அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். முதல் சம்பளம் 100 ரூபா, இப்போ 93.24னா எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்க. எவ்வளோ கம்மியாக இருக்கு? 6.76ன்னு வரும் டிஃபரன்ஸ். ஓகேவா? 6.76ன்னு வரும். இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சரும் கூட. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுதான் வரப்போகுது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண வேண்டாமா? டிஃபரன்ஸ் எவ்வளோ அதை மேலே போட போறீங்க, இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ அதை கீழே போட போறீங்க, இன்ட்டு 100 பண்ண போறீங்க. 100 கட் ஆயிரும்ல, இந்த வேல்யூ தான் ஃபைனல் வேல்யூவாகவே வரப்போகுது. அதனால இதில் நம்ம அடுத்த பர்சன்டேஜ்க்கு மாற்றணுங்கிற கவலை வேண்டாம். ஓகேவா? கிளியரா புரிஞ்சா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்மை இன்னொரு விதமாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ முதல்ல எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 16 கம்மியாயிருக்கு, அடுத்தது 11 கூடியிருக்கு. ஓகேவா? இது ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க, a + b ± a × b டிவைடட் பை 100. ஒரு ஃபைனல் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கிறதுனால -16. பிங்கிறது ரெண்டாவது பர்சன்டேஜ் கூடி இருக்கிறதுனால +11. மைனஸும் ப்ளஸ் இருக்கு, அப்போ இந்த இடத்துல மைனஸ் தான் வரும். ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் மைனஸ் மைனஸ், மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அது உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஏயோட வேல்யூ 16, பியோட வேல்யூ 11 டிவைடட் பை 100. -16 + 11னா -5 வரும். மைனஸ் 11யும் 16யும் மல்டிப்ளை பண்ணா 1 6, 1 + 6 7. 100 இருக்கு, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும், 1.76. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -6.76. அப்போ ஃபைனலா அவரோட சேலரி முன்ன இருந்ததை விட 6.76 கம்மியா இருக்கும். அதான இங்க இருக்கு. ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். கிளியரா புரிஞ்சா? இவ்வளவுதான் சிம்பிள். இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடையே ப்ரிஃபர் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஒருவேளை உங்கள்கிட்ட எவ்வளோ கூடி இருக்கு வச்சிருக்குன்னு கேட்டா வேணா நீங்க இதை பண்ணலாம், அதுவுமே உங்களுக்கு ஆன்சருங்கிறது கரெக்டாக தான் வரும். நெக்ஸ்ட், ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதோடைய ஆரம்ப விலை 8000 ரூபாய். முதல்ல ஒரு 12% விலை கம்மியாகுது, அடுத்தது ஒரு 25% பார்த்தீங்கன்னா விலையை அதிகப்படுத்துறாங்க. இப்போ அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய விலை எவ்வளோன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலான a + b கூட குறையுது,
இந்த மாதிரி நடக்குன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு பி டிவைட் பை 100. ஓகேவா? ஏயோட வேல்யூ என்னது? முதல்ல குறையுது, அப்போ 12. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 25% கூடுது, அப்போ ப்ளஸ் 25. ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஏ இன்ட்டு பி 12 இன்ட்டு 25. இது ஏயோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. கிளியரா? டிவைட் பை 100. 25ஆல் கட் பண்ணால் 4 டைம் போகும், 4ஆல் கட் பண்ணால் 3 டைம் போகும். ஃபைனலாக என்ன வரும்? மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸு 12 25க்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 13. 13 மைனஸ் 3, இப்போ ப்ளஸ் 10%. அதாவது என்னன்னா முதல்ல குறைச்சிட்டு அப்புறம் கூட்டுறாங்க தெரியுமா? ஃபைனலாக அந்த விலையோட அந்த பொருளோட விலையில 10% கூடும். அதே இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் வந்தால் 10% கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இனிஷியலாக அந்த பொருளுடைய விலை வந்து 10னா இப்போ 10% கூடுது, அப்போ இப்போ 11 வரும். கரெக்டாக? அப்போ 8000 ரூபாங்கிறது தான் 10னா 11ஓட விலை என்ன? 11/10 அப்படி தான் எழுதுறோம். கட் பண்ணோன்னா 8 இன்ட்டு 11 88. அப்போ 88,800 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா? இதை நம்ம அந்த பழைய மெத்தட் அந்த சீரிஸ் மெத்தடில் போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும், சேஞ்ச் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்க. சேத்தனுங்கிறவங்க தன்னுடைய விற்பனை தொகையில அந்த முதலாண்டுல வந்து 2%, ரெண்டாவது வருஷத்துல 20% அதிகரிப்பு பெற்றுள்ளார். ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா சேத்தன் வந்து சேல் பண்ணக்கூடிய அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் 2% இன்க்ரீஸும், ரெண்டாவது வருஷம் 20% வந்து சேல்ஸும் வந்து காட்டியிருக்காரு. ஓகேவா? அந்த இதோட விலை பார்த்தீங்கன்னா 1,76,800 ரூபா வந்திருக்கு. அதோடைய 2 வருஷத்துக்கு முன்னாடி அதோட விலை என்னன்றதை கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? மொதல் வருஷம் விலை இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் 2% இன்க்ரீஸ் காட்டுறாங்க. அப்போது முதல்ல 100, இப்போ 2% இன்க்ரீஸ்னால் 102. அப்போ 102/100 எழுதிக்கலாமா? அடுத்தது ரெண்டாவது வருஷம் 20% இன்க்ரீஸ் காட்டுறாங்க. ஓகேவா? அப்போ மொதல் வருஷம் 100னா அடுத்த வருஷம் 120. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 5 6ன்னு வரும். ஓகேவா? அப்போ 6/5 எழுதிக்கலாமா? ஃப்ராக்ஷன் எழுதினாலும் அதே தானே. 20%னா 1/5. முதல்ல 5, இப்போ 20% கூடுது, அப்போ 1 + 5 6. அதான் இங்கே எழுதியிருக்கும். 2 வருஷத்தோட எண்டில் 1,76,800 ரூபான்ட்டு இருக்கு. அப்போ அது 2 வருஷத்துக்கு முன்னாடி சேல் வந்து எவ்வளோ இருக்குன்றதை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இது சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே அந்த சைடு நம்ம கொண்டு போகணும். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? பாருங்க. 1,76,800 ரூபா 800 இன்ட்டு 100 இன்ட்டு 5 டிவைட் பை 102 இன்ட்டு 6. ஓகேவா? இதை ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். ஸோ 6ஆல் கட் பண்ணலாமா? 12 12னா 5 இருக்கும். 3ஆல் கட் பண்ணலாம், 2ஆல் கட் பண்ணலாம். ஓகேவா? 3 டைம்ஸ் போகும். 8 2 16, 8 2 16 400. தென் இதை ஃபர்தராக கட் பண்ணலாமா? வெயிட் மினிட். ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்போ பாருங்கள், 102ஆலேயே கொஞ்சம் கட் பண்ணலாம். 102ஆல் கட் பண்ணோன்னா 8 டைம் போகும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இப்போ 102ஆல் 8 டைம் போகுமாப்போ 816 மைனஸ் ஆயிரும். மிச்சம் பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குன்றதை பாருங்கள், 884. ஸோ 7 4 5 8 இருக்கும். மிச்சம் பேலன்ஸுங்கிறது 6 இருக்கும், 68 இருக்கும். ஓகேவா? 68 680ன்றது இருக்கும். இப்போ 6ஆல் போகுமா? இப்போ 612 இருக்கும். ஓகேவா? 6 மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்கும்? 68 இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் 68 70 80 68. திரும்பியும் 102ஆல் கட் பண்ணோன்னா 6 டைம்ஸ் போகும். திரும்ப இப்படி 6 6ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 8 6 6.6 இன்ட்டு 100 இன்ட்டு 5 டிவைட் பை 3. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணோன்னா 2 டைம்ஸ் போகும். பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். 3 24 மிச்சம் பேலன்ஸ் இருக்கும். 3 24 பேலன்ஸ் 3 இருக்கும். இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே? 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் I8 40, I8 40 44 40 44 10 14 இருக்கும். ஓகேவா? இந்த வேல்யூ வந்துடும். இதோட 100 மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணால் இந்த 0 எல்லாமே போயிடும். அப்போ 1444 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஆப்ஷன் 4 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதில் நீங்கள் இந்த கால்குலேஷன் மட்டும் கவனமாக இருக்கணும். ஓகேவா? 1,76,800 இருக்குது. ஓகேவா? இது 102ஆல் நம்ம சரி
88,400 இருக்கு. ஓகேவா? இதை 102ஆல நம்ம கட் பண்றோம். 8 டைம்ஸ் போகும். ஓகேவா? 8 டைம்ஸ் இப்போ இந்த மாதிரி டேபிள்ல போகும். 8 8 400 102. 8 டைம்ஸ் போச்சுன்னா 816 மிச்சம் பேலன்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம இந்த இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? 8 நம்ம மைண்ட்ல பண்ணிருப்போம். நீங்க இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குங்கிறப்போ இந்த மாதிரி இதில் வந்து பண்ணிக்கோங்க. 866.6ன்றது வரும். தென் ஃபர்தரா அதை 5ஆல 3ஆல டிவைட் பண்ணிட்டு தென் 5ஆல மல்டிப்ளை 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர்ன்றது கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே. டியூ டு டிக்ரீஸ் இன் த மேன் பவர் ப்ரொடக்ஷன் ஃபேக்டரி வாஸ் டிக்ரீஸ் இன் 12%. அதாவது தொழிலாளர்களோட எண்ணிக்கை குறைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சாலையில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுடைய அந்த மதிப்பும் 12% கம்மியாகுது. ஓகேவா? அதாவது முன்னாடி 100 பொருள் உருவாக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ 12% கம்மியாகி 88 பொருளை உருவாக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ வேலை நேரத்தை அதிகரிக்க வேண்டும்ன்றதை கேட்டிருக்காங்க. பழையபடி 100 பொருளையே உருவாக்குறதுக்கு. சிம்பிளா சொல்றேன், ஒரு கம்பெனியில 100 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 100 பேர்ல கொஞ்சம் பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. வேலை விட்டு போனதுனால பாத்தீங்கன்னா முன்னாடி 100 பொருள் உருவாக்க வேண்டிய இடத்துல இப்ப 88 பொருள் தான் உருவாக்குறாங்க. இதனால கம்பெனிக்கு நட்டம் வருது. இந்த கம்பெனி வந்து நட்டம் பண்ணக்கூடாது. அதே 100 பொருளை தான் உருவாக்கணும்னா இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு நேரம் வேலை பார்க்கணுன்றதை கேட்டிருக்காங்க. இது 2 மெத்தட்ல பண்ணலாம். நான் ரெண்டுத்தையும் உங்களுக்கு சொல்லி தரேன். 2வது மெத்தட் தான் ஈஸியா இருக்கும். ஓகே, முதல்ல நமக்கு எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறாங்க எந்த இதுன்றதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ இந்த கம்பெனியில முதல்ல 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 100 பேரும் 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம். டோட்டல் அவுட்புட்டுங்கிறது 1000 கிடைக்குமா? ஓகே, அதே இது இப்போ இந்த கம்பெனியில் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் பேர் வந்து வேலையை விட்டு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஸோ வேலையை விட்டு போனதுனால பார்த்தீங்கன்னா 12% லாஸுங்கிறது வருது. 12% அந்த ப்ரொடக்ஷனில் கம்மியாகுது. ஓகே, ஸோ 100 பேர் வேலை பார்க்குறாங்க, 10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, அவுட்புட் 1000 கிடைச்சிருக்கு. இப்போ அந்த மக்கள் தொகையில் அந்த வேலை பார்த்தவங்களோட கவுண்ட் கம்மியானாலும் ப்ரொடக்ஷனில் எந்த சேஞ்சுமே வரக்கூடாது. அதே 1000 அவுட்புட் தான் வரும். 12% கம்மியாகுது. அப்போ அந்த 100 பேர் வேலை பார்த்துறது 88 பேர் வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ மணி நேரம் நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸை கூட்டணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் முன்னாடி 10, இப்போ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது நம்ம சால்வ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூன்றது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ரஃபாக சால்வ் பண்ணோம்னா ஒரு 44,500 வரும். தென் ஃபர்தராக அதுக்கப்புறம் 22,250 வரும். தென் இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணோம்னா 22ஆல் போட்டோம்னா ஒரு டைம் போகும், பேலன்ஸ் 3 வரும். 30 இருக்கும், ஒரு டைம் போகும், பேலன்ஸ் 8 இருக்கும். 8 இருக்கும், ஃபர்தராக போய்கிட்டே இருக்கும். இப்போ ஸோ 8ங்கிறப்போ 0 80 இருக்கும். 80ல் 22 எத்தனை டைம் போகும்? 66 3 டைம் போகும். ஓகேவா? 66 மிச்சம் பேலன்ஸ் வந்து 4 வந்துடும். 4 0 40 இந்த மாதிரி இருக்கும். ஸோ 13.3னே வச்சுக்கலாம், 11.3னே வச்சுக்கலாம். எக்ஸோட வேல்யூ 11.3. முதல்ல எக்ஸ் வேலை பார்த்த அவர் 10, இப்போ வேலை பார்த்த அவர் 11.3. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1.3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? 1.3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? டிஃபரன்ஸ் எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10 மணி நேரத்துல இருந்து. சால்வ் பண்ணுங்க, 0 கட் ஆகும். 1.3 × 10 13. ஆப்ஷன் சில தான் இருக்கு. சி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இது ஜென்ரலா சால்வ் பண்றது. இதுக்கு பெட்டர் எந்த வேல சால்வ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவுட்புட் சேஞ்ச் ஆகக்கூடாது, மற்ற விஷயத்துல தான் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி சால்வ் பண்றதுன்னா, கம்மியாகுது 12/100. இப்போ 12% கம்மியாகுதுன்னா -12/100 எழுதிக்கலாமா? எஸ், எழுதிக்கிட்டோம். இப்போ இதை வந்து அவுட்புட் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஒரே ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுனால தான் மற்றது சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே இதை சைன் சேஞ்ச் பண்ணுங்க, மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுங்க. ஓகே, 12 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 88 கீழே போடுங்க. இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்தராக சால்வ் பண்ணனா 4வது வாய்ப்பாடெல்லாம் போகலாம். 3 டைம் போகும், இது 22 டைம் போகும். ஓகேவா? 3/22ங்கிறது வரும். நம்மள்ட்ட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும், 300/22ங்கிறது வரும். ஓகேவா? கட் பண்ணோன்னா ஒரு டைம் போகும், மிச்சம் பேலன்ஸ் என்ன வரும்? 8 வரும். 8ங்கிறப்போ 80 22ங்கிறப்போ 3 டைம் போகும், 13 வந்துட்டா. ஸோ 13 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளவு தான். நீங்கள் இந்த மெத்தடையே ப்ரிஃபர் பண்ணுங்க. இதுதான் டைம் சேவிங்காகவும் இருக்கும், குயிக்காகவும் உங்களால் ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். ஓகேவா? இதில் 2 மெத்தடுமே பெஸ்ட்டு தான். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது நல்லா புரிஞ்சிருக்கோ அதை சால்வ் பண்ணுங்க. ஓகே, இப்போ சேலரி, இன்கம் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ண டைப்ஸ். ஓகேவா? சேலரி, இன்கம், இதில் பேசிக் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இன்கம்ங்கிறது
சேவிங் ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இது ரெண்டும் சேர்ந்தது தான். ஓகேவா? இன்கம்ல தான் சேவிங் எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா இன்கம்ங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது. அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது செலவுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஒரு பொருளுடைய விலையவும் அந்த பொருள் நம்ம எவ்வளோ கன்சப்ஷன் பண்ணுறோம், அந்த பொருள் எவ்வளோ வாங்குறோம், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம்னா செலவு நம்மளுக்கு கிடைச்சிடும். 100 ரூபாய் பெட்ரோல் 5 லிட்டர் நம்ம போடுறோம்னா 100 × 5 ப்ரைஸு கன்சப்ஷன் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு கிடைச்சிடும். இது பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுங்க என்னன்னா, இப்போ இன்கம், ஒருத்தரோட இன்கம் வந்து 100 ரூபாய். அந்த இன்கமில் அவர் ரெண்ட்டுக்கு 50% கொடுத்துட்றாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 50% கொடுத்துட்றாருன்னு சொல்லிட்டாங்க. ஃபுட்டுக்கு 30% கொடுத்துட்றதா சொல்லிட்டாங்க. ஸ்டடீஸுக்கு 10% கொடுத்துறதா சொல்லிட்டாங்க. பேலன்ஸ் உள்ளதை சேவிங் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. அப்படின்னா சேவிங்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போகும்னு கேட்குறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 100ங்கிறது தான் டோட்டல். அந்த டோட்டல் தான் 100%. 50 போச்சு, 30 போச்சு, 10 போச்சு. ஸோ 80, 90 போச்சு. அப்போ சேவிங்கில் 10% போகும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதே இது வெறும் அந்த இன்கம்ல இருந்தே ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளோ இது போகும்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்படி ஒருவேளை ஒருத்தரோட இன்கம் 100 ரூபாய், அந்த 100 ரூபாயில் 50% ரெண்ட்டுக்கு போயிட்டு, ஓகேவா? அப்போ 50% ரெண்ட்டுக்கு போயிட்டுனா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 50. இப்போ இந்த ரிமைனிங்கில் 30% வந்து ஃபுட்டுக்கு போதும்னு சொல்கிறாங்க வச்சுக்கணுமே. நீங்கள் 100ல் 30% எடுக்கக்கூடாது. ரிமைனிங் ரெஸ்ட்டு அப்படிங்கிற வேர்டு மென்ஷன் ஆயிருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு உள்ள அமௌண்ட் போக மிச்சம் உள்ளதுலேருந்து மித்ததுக்கு செலவாகுதுன்னு அர்த்தம். இப்போ 30% ஃபுட்டுக்கு போகுதுன்னா 50ல் 30% எவ்வளோ? 15. அப்போ 15 ஃபுட்டுக்கு போயிடுது. 50ல் 15 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 35. இந்த 35ல் 10% தான் ஸ்டடீஸுக்கு போகுது. அப்போ இந்த 35ல் 10% எவ்வளோ? 3.5. இந்த 3.5ங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ்க்கு போகுது. இந்த மாதிரி நம்ம கால்குலேட்டுங்கிறத பண்ணுவோம். ஓகேவா? கிளியராக புரிஞ்சா? ஸோ ரெஸ்ட்டுங்கிற கான்செப்ட் வந்தால் எப்படி பண்ணணும், நார்மலாக ஜென்ரலாக ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளோ இது செலவு பண்ணுறாங்கன்னா எப்படிங்கிறது நான் பார்த்துட்டோம். சம்மோட பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சம்பளத்தில் மந்த்லி சேலரியில் 33% பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு நபர் மாத சம்பளத்தில் 33% செலவு பண்ணுறாங்க. மாதத்துக்கு அவரால் 6298 ரூபா சேவ் பண்ண முடியுது. மாத செலவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒருத்தருடைய சம்பளம் 100%, கரெக்டா? இன்கம், அந்த இன்கமில் தான் எக்ஸ்பெண்டிச்சர் செலவும் வரும், சேவிங்கும் வரும். செலவு 33%ன்னு சொல்லிட்டாங்க. அந்த 33% தானே, சாரி 33% சொல்லிட்டாங்க. அப்போ சேவிங் எவ்வளோ இருக்கும்? 67%. கரெக்டா? சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 6298 ரூபா. அப்போ 67% தான் 6298 ரூபானா செலவு பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. 33% கேட்டிருக்காங்க. ஈஸி தானே? 33%. 6298 தான் 67% தான் 33% எவ்வளோ? ஓகேவா? 33. ஓகே, இது சால்வ் பண்ணலாமா? ஸோ 67ஆல் கட் பண்ணலாமா? ஸோ 67ஐ 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 670 வரும். இந்த வேல்யூ விட அதிகமாக போயிடும். அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 97 63 54 60. ஸோ க்ளோஸ் டு த வேல்யூ வரும். அப்போ 9 டைம்ஸ் போகும். 629ல் 63 போச்சுன்னா 26 8 இருக்கும். ஓகேவா? ஸோ 4ஆல் போடலாமா? 4ஆல் போட்டால் 240 28 260 94 வந்துடும். 94ஐயும் 33ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 33% கிடைச்சிடும். நான் ஃபுல்லாக உட்காந்து மல்டிப்ளை பண்ணணும்னு கிடையாது. 94ஐயும் 33ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. ஆப்ஷன் உள்ள 4த்துலேயுமே யூனிட் டிஜிட் வேறு வேறையாக தான் இருக்குது. யூனிட் டிஜிட்னா லாஸ்ட் டிஜிட். அப்படின்னா நாம் இந்த ரெண்டுத்தோட யூனிட் டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும். 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன? 12. 12 லாஸ்ட் டிஜிட் என்ன? 2. ஆப்ஷனில் 2 இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. இதான் இந்த கொஸ்டினால கரெக்டான ஆன்சர். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கூட நீங்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் 4 ஆப்ஷனுமே வேறு வேறு இருக்கிறப்போ
யூனிட் டிஜிட்டை மட்டும் செக் பண்ணால் போதும். இல்லை ரெண்டு ஆப்ஷனில் ரெண்டுன்னு இருக்குன்னா அப்போ நீங்கள் உட்காந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, ஒரு சமயக்காரர் வந்து மாதம் 8400 சம்பாதிக்கிறார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு மாதமும் 60% அமௌண்ட்டை செலவு பண்ணிட்டு மிச்சம் 40% அமௌண்ட்டை சேவ் பண்ணுறாரு. ஒரு வருஷத்தில் அவர் சேவ் பண்ண அமௌண்ட்டில் 1/4 ஆஃப் த இது வந்து எவ்வளோன்ட்டு நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிம்பிள், சால்வ் பண்ணலாம். 8400 சம்பளம் வாங்குறாரு. அதில் 60% செலவு பண்ணிட்டாருன்னா மிச்சம் எவ்வளோ சேவ் பண்ணுவார்? 40%. இப்போ நான் இதை சால்வ் பண்ணனா எனக்கு 40%க்கான அமௌண்ட் எவ்வளோன்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அந்த 40% அமௌண்ட்டுங்கிறது ஒரு மாதத்துக்கு சேவ் பண்ணக்கூடியது. இப்போ ஒரு வருஷத்துக்கு பார்க்கணும் என்ன பண்ணணும்? அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதுமா? இப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கான அவர் சேவ் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்றது எனக்கு கிடைச்சிட போகுது. இப்போ இதில் 1/4 தானே கேட்டிருக்காங்க, 4/1 அப்போ 1/4 எவ்வளோ? இவ்வளவு தான். நான் உட்காந்து 60% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அந்த 60%ல இது எவ்வளோன்றதை மைனஸ் பண்ணிட்டு அந்த இதுக்கப்புறம் 12 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1/4 தேவையே கிடையாது. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? 4ஆல் கட் பண்ணால் 3 டைம் போகும். 0000 கட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 84 × 3 நாம 12 3 24 25 இது 40ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 40ஆல் மல்டிப்ளை பண்ண என்னாச்சு? 2 5 2 0 × 4. எப்படி இங்கே 0 வந்துச்சுன்னா நான் 40 4 × 10ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 0 8 4 5 20 8 10 10,080 தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். நான் திரும்ப ஒரு டைம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தர் 8400 சம்பளம் வாங்குறாரு. அதில் 60% செலவு பண்ணிடுறாரு, மிச்சம் 40% சேவ் பண்ணுறாரு. அந்த 40% ஒரு மாதத்துக்கு சேவ் பண்ணுறாரு. வருஷத்துக்கு அவர் சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 1/4 எவ்வளோன்றது நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதை நான் எப்படி எழுதியிருக்கேன்? அவருடைய சம்பளம் அதில் 40% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா ஒரு மாதத்துக்கான சேவிங் கிடைச்சிடும். அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கான சேவிங் கிடைச்சிடும். அதை 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஒரு வருஷத்துல எவ்வளோ அமௌண்ட் சேர்த்துருப்பாங்க, அந்த 1/4 அமௌண்ட் எவ்வளோன்றது நம்மளுக்கு கிடைச்சிடும். இவ்வளவு தான். ஓகேவா? நெக்ஸ்ட். அதுல் வந்து 10,000 மாதம் சேலரி வாங்குறாரு. அதில் 6,000 பார்த்தீங்கன்னா ஹவுஸுக்கு வந்து ரெண்டாக செலவு பண்ணிடுறாரு, அதாவது வீட்டு வாடகையாக செலவு பண்ணிடுறாரு. 2,500 எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் பில்லு அந்த மாதிரி பில்ஸுக்கு செலவு பண்ணிடுறாரு. இதுக்கு அப்புறம் தான் மீதின்னு வருது. ஓகேவா? அப்போ இந்த 6,000 2,500 கழிச்சதுக்கு அப்புறம் தான் மீதி உள்ள அமௌண்ட்ல தான் மற்றதுக்கு டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது பண்ணணும். ஓகேவா? அந்த மிச்சம் உள்ள அமௌண்ட்டுங்கிறது சேவ்ன்றது பண்றாரு. ஓகேவா? அவர் வருஷத்துல எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வருஷத்துல ஒரு மாசம் அவருக்கு பர்த்டே வரும் தெரியுமா? அந்த பர்த்டேல அந்த சேவிங் கிடையாது, அந்த சேவிங் ஃபுல்லா செலவு பண்ணிடுறாரு. ஸோ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 10,000 அவருடைய சம்பளம். அதில் 6,000 வீட்டு வாடகைக்கு போயிடுது, 2,500 பில்லுக்கு போயிடுது. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 8,100 1,500. அந்த 1,500 தான் அதுலுடைய சேவிங். இது ஒரு மாதத்துக்கான. வருஷத்துக்கான சேவிங் கேட்டிருக்காங்க. ஒரு மாதம் பர்த்டே வருது. தனது பிறந்தநாள் மாதத்தில் அவர் தனது மாத சேமிப்பை முழுவதும் கொண்டாட்டத்திற்கு செலவிட்டால் ஒரு வருஷத்தில் அவரோட சேவிங் வரும். இது ஒரு மாதத்துக்கான சேவிங். 12 மாசத்துல 12 மாசம்லாம் பர்த்டே வராது, ஒரு மாசம் தான் வரப்போகுது. அப்போ 11 மாசம் தான் பர்த்டே இல்லாத மாசம். 11 மாசம் தான் அவரால் சேவ் பண்ண முடியும். அப்போ 15,000 1,500 11ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 மல்டிப்ளை பண்றதுக்கு 11ஆல் 1 வைங்க, 5 வைங்க, 1 + 5 6, 2 சைவ சேர்த்துக்கோங்க. அப்போ ஒரு வருஷத்தோட எண்ணில் 16,500 அவர் சேவ் பண்ணுவார். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஒரு மேன் பார்த்தீங்கன்னா 74% ஆஃப் த ஒரு நபர் மாத சம்பளத்துல 74% வீட்டு வாடகைக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவார். அவர் ஒவ்வொரு மாசமும் 385 ரூபா போக்குவரத்துக்கும் 275 ரூபா மளிகை பொருள் வாங்குறதுக்கும் செலவு பண்றாரு. மீச்சம் உள்ள 621 ரூபா பார்த்தீங்கன்னா சேமிக்கிறாரு. மாதாந்திர சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இன்கம்மை தவிர எங்கெங்க எவ்வளோ செலவு பண்ணுவாருன்றது எல்லாத்தையும் நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகேவா? மாச சம்பளம் 100%. அதில் 74% பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகைக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ மிச்சம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 6 26. அப்போ அந்த 26% தான் மற்ற செலவுகளுக்கு போகுது. அந்த மற்ற செலவுகள்னா என்ன? கன்வீனியன்ஸு, மளிகை பொருள் வாங்குறதுக்கு, கிராசரி ஐட்டமு, சேவிங், இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. கன்வீனியன்ஸ் எவ்வளோ? 385, ரெண்ட்டு இது 225, 621.
ஸோ மளிகை பொருள் 2725 ரூபா, போக்குவரத்துக்கு 3385 ரூபா, சேவிங் 621 ரூபா. இது இந்த 26% வரும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 11 10 13 10 17 3731 தான் இந்த 26%. அப்படின்னா மாச சம்பளம் 100% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 3731 தான் 26னா 100 எவ்வளோ? சால்வ் பண்ணுங்க. இப்போ நம்ம இது 26ஆலேயே கட் பண்ணலாம். 26ஆல கட் பண்ணா ஒரு டைம் போகும். 37ல் 26 போச்சுன்னா 11 வரும். இந்த 3 113 இருக்கும். ஓகேவா? 26 113 கிட்ட கொண்டு வர்றதுக்கு எதால மல்டிப்ளை பண்ணா? 5ஆல மல்டிப்ளை பண்ணா 100 130 ஆயிரும். 5ஆல வேண்டாம். 4ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? 80 24 104ன்னு வந்துடும். 4ஆல மல்டிப்ளை பண்ணா 113ல் 104 போச்சுன்னா 9 91 இருக்கும். 26 91 கிட்ட கொண்டு வர்றதுக்கு 3ஆல மல்டிப்ளை பண்ணா 60 18 எஸ் 3ஆல போகும். ஓகேவா? ஸோ 78 இருக்கும். 91ல் 78 போச்சுன்னா 3 13 இருக்கும். பாயிண்ட் வச்சுன்னா ஒரு 0 சேரும். ஸோ 5 டைம்ஸ் போகும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணனா 435 இங்கே இருக்கு. இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதில் கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே ஈஸி தான். ஓகே, எக்ஸ் வந்து தன்னோட செலவை பின்னாடி வர்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. சம்பளத்தில் 30% வீட்டு வாடகைக்கு, 25% ஃபுட்டுக்கு, 15% மெடிக்கலுக்கு, 16% வந்து அதர் எக்ஸ்பென்ஸுக்காக செலவு பண்ணுறாரு. மாதம் 42,000 ரூபா சேமிக்கிறார். மாத சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோடைய இந்த கொஸ்டினோட அப்படியே காப்பி மாதிரி தான். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ரெண்ட் எவ்வளோ? 30%, ஃபுட்டுக்கு எவ்வளோ? 25%, மருத்துவ செலவுக்கு எவ்வளோ? 15%, மிச்சம் எவ்வளோ? 16%. இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 25 + 15 30 40, 40 + 30 70, 70 + 16 86, 86% செலவுக்கே போயிடும். அப்போ இன்கம்ல 86% போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ? 14%. 14% தான் சேவிங்க்கு போகுது. அப்போ அந்த சேவிங் தான் 42,000 ரூபா. இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 42,000 தான் 14னா மாச சம்பளம் 100% எவ்வளோ? 3 டைம் போகுமா? 3000 இன்ட்டு 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபா மாச சம்பளம் வாங்குறாங்க. இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், ஓகே, எலெக்ஷன் ஓட்டிங் டைப். ஆக்சுவலாக என்டிபிசியோட லாஸ்ட் இயரில் எலெக்ஷன் டைப்பில் அந்தளவுக்கு கொஸ்டின் கேட்கல. ஆனால் நான் இந்த எலெக்ஷன் டைப்பில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான பேசிக் கான்செப்டையும் சொல்லி தந்துடுறேன். ஒருவேளை உங்கள் எக்ஸாமில் எலெக்ஷன் டைப்பில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு இருக்கு. முதல்ல என்ரோல் ஓட்டு ஆர் ரிஜிஸ்டர்டு ஓட்டு அப்படின்னா என்னன்னா, அந்த ஊரில் மொத்தம் எத்தனை மக்கள் ஓட் போட எலிஜிபிளாக இருக்காங்கன்ட்டு எலக்ட்ரல் லிஸ்ட்டில் வரும் தெரியுமா, அந்த கவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல 1000 பேர் நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல வந்து இருக்கு. அப்ப அவங்களாம் ஓட்டு போட எலிஜிபிளா இருக்காங்கன்னு அர்த்தம். இன்வேலிட் ஓட்டுனா என்னன்னா செல்லாத ஓட்டுன்னு அர்த்தம். இன்வேலிட் ஓட்டு. ஓகேவா? செல்லாத ஓட்டுன்னு அர்த்தம். ஓகே. வேலிட் ஓட்டுனா செல்லக்கூடிய ஓட்டு. அந்த ஓட்டு தான் வின்னரும் லூசரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? செல்லும் ஓட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுதான் பேசிக்கான டேர்ம்ஸ் நாம இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ல யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஓகே. இப்போ இங்க பாருங்க, ஒரு ஊர்ல 100% மக்கள் வந்து இருப்பாங்க. அதுல வின்னர் வந்து 40%, வின்னர் வந்து 60% ஓட்டு வாங்குறாங்க, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, லூசர் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பாங்க? 2 பேர் தான் போட்டி போறாங்கன்னா மிச்ச ஓட்டு லூசருக்கு தான் போயிருக்கு. இப்போ லூசர் வாங்கின ஓட்டு 40%. ஓகேவா? இது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் வந்து 2000 ஓட்டுன்னு சொல்லிடுவாங்க. டோட்டல் ஓட்டு எவ்வளோன்னு கேட்பாங்க. அதாவது என்ரோல் ஓட்டு, ரிஜிஸ்டர் ஓட்டு எவ்வளோன்ட்டு நம்மகிட்ட கேட்பாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் ஓட்டு 100%, வின்னர் 60%, லூசர் 40%. இவங்க 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் தானே இந்த 2000. பர்சன்டேஜ்ல இவங்க 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20. அப்போ அந்த 20% தான் 2000னா 100% எவ்வளோ? சால்வ் பண்ணுங்க. 2000 தான் 20னா 100 எவ்வளோ? 100 × 100 10,000.
ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் 10,000 ஓட்டு பார்த்தீங்கன்னா ஓட் போடுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஓட்டு. இப்படி தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இதே இது இன்னொரு விதம் இருக்குது. எப்படின்னா இன்னொரு டைப் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்துடலாம். ஒரு ஊரில் 100 மக்கள் இருக்காங்க. அதில் 100 மக்களில் 10% மக்கள் ஓட்டே போட வரல. 10% மக்கள் ஓட்டே போட வரலன்னா அந்த 10% மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ 90. இந்த ஓட்டு போட வந்தவங்களில் 10% மக்களுடைய ஓட்டு செல்லாத ஓட்டு ஆகிட்டு, அப்போ அவங்க ஓட்டை மைனஸ் பண்ணிடுறோம். 90%ல 10% போச்சுன்னா 9. அப்போ 81 ஓட்டு தான் வேலிட் ஓட்டு. இந்த வேலிட் ஓட்டை தான் வின்னரும் லூசரும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க, பகிர்ந்துப்பாங்க. ஓகேவா? ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? ஸோ ஓட்டு போட வராதவங்களை மைனஸ் பண்ணிட்டு இன்வேலிட் ஓட்டை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வின்னருக்கும் லூசருக்கும் எவ்வளோ கிடைச்சிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஒருவேளை கொஸ்டின்ல இதெல்லாம் சொல்லலைன்னா அப்போ இந்த டோட்டல் 100 பேருமே ஓட்டு போட வந்திருக்காங்க, 100 பேரோட ஓட்டும் செல்லுபடி ஆகக்கூடிய ஓட்டு, அதுதான் 2 பேர் பகிர்ந்துக்கிறாங்கன்ட்டு நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? கிளியரா? ஓகே, இப்போ இதை பாருங்க. இப்போ டைரக்டா கொஸ்டினே போயிடும். ஒரு தேர்தலில் 2 பேர் தான் போட்டி போடுறாங்க. அவர்களில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 48% ஓட்டு வாங்குறாரு. மற்ற இன்னொரு வேட்பாளரை விட 756 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டார். அதாவது 2 பேர் போட்டி போடுறாங்க, 1 2. அதில் ஒருத்தர் 48% ஓட்டு வாங்குறாரு, 756 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துடுறாரு. மொத்தம் அந்த ஊர்ல எத்தனை வாக்கு வந்து பதிவாயிருக்குன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? 100 தான் எப்பவுமே பதிவாகக்கூடியது. அந்த 100ல 48 போச்சுன்னா 52 தான் வின்னர் வந்து வாங்கியிருப்பாரு. இவங்க 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. அந்த 4 தான் வந்து 756. மொத்த வாக்கு எவ்வளோ கிடையாது, 756 தான். 4னா 100 எவ்வளோ? ஸோ பேலன்ஸ் இருக்கும். 8 32, 9 36, 8 9. ஸோ இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிளான கொஸ்டின் தான். சிம்பிளாக தான் ரயில்வேல போன வருஷம் கேட்டிருக்காங்க. ஒருவேளை இன்வேலிட் ஓட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்க மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாப்புலேஷன் பேஸ் பண்ணணும். பாப்புலேஷன் பேஸ் பண்ணது நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்ல, அதே மெத்தட் தான். டைரெக்டாக கொஸ்டினே பார்த்துக்கலாம். 1930ல் ஒரு நகரத்தோட மக்கள் தொகை 3,48,000. 2 டெக்கேட்டா, அதாவது 10 வருஷமா அந்த ஊரோட மக்கள் தொகை 95% அதிகமாகுது. முதல்ல 100னா இப்போ 195 மாறுது. ஓகேவா? 1950ல் அந்த ஊரோட மக்கள் தொகை எவ்வளோன்ற நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். 2 டெக்கேட்னா ஒரு டெக்கேட்டுக்கு 10 வருஷம், 2 டெக்கேட்டுங்கிறப்போ 10 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம். 1930ல இருந்து 1950 வரை. அப்போ 2 டைம்ஸ். ஓகேவா? 2 டைம்ஸ் 95% போடுது. இப்போ 1930ல் 3,48,000 அந்த ஊரினுடைய மக்கள் தொகை. மொதல் வருஷம் 100ல இருந்து 95% அதிகமாகுது, 10 வருஷம். அப்போ 195 மாறுது. அப்போ 195 டிவைடட் பை 100. 2வது வருஷமும் 95% அதிகமாகுது, 195 டிவைடட் பை 100. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். இப்போ இதில் 2 0 2 0 கட் ஆகிடும். கரெக்டா? இல்லை இந்த 1 0 அண்ட் இந்த 1 0 கட் ஆகிடும். ஓகேவா? ஆப்ஷனில் லாஸ்ட் எல்லா டிஜிட்டும் வேற வேறையா இருக்கு. இது நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகேவா? எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக உட்காந்து சால்வ் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணா நிறைய டைமுங்கிறது எடுக்கும். அது தேவையும் கிடையாது. ஓகே, உங்களுக்காக இதை பார்த்தா கூட நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் தேவையும் கிடையாது. எப்படின்னா இப்போ பாருங்க, லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுங்க. 8 5 5. ஓகேவா? 8 × 5 40. 40 × 5 40 × 5 200. ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் லாஸ்ட் டிஜிட் ஜீரோவாக தான் வரப்போகுது. ஆப்ஷன் அது எங்கே இருக்குது? இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இவ்வளவுதான். உட்காந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஓகேவா? இல்லை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ணணும், எனக்கு 10 எனக்கு இது கொஞ்சம் ஆடாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கட் பண்ணுங்க, 5ஆல் கொடுங்க, 2 டைம் போகும். 3 15 95 45. 2ஆல் கட் பண்ணுங்க, ஒரு டைம் போகும், 7 டைம் 4 டைம். இப்போ பாருங்க, 1 7 4 × 1 9 5 × 39. லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுங்க, 4 × 5 × 9. ஓகேவா? 4 5 20. 20 × 9 180. லாஸ்ட் டிஜிட் 0. அது இங்கே மட்டும் தான் இருக்கு. இதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இல்லைன்னா உட்காந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், தேவை கிடையாது. ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல இந்த கொஸ்டின் சால்வ் பண்றப்போ இந்த இடத்துக்கிட்ட நீங்க வந்துடுவீங்க. வந்ததுக்கு அப்புறமா
ஆப்ஷன் ஒரு டைம் செக் பண்ணுங்க. அதுல லாஸ்ட் டிஜிட் வேற வேற இருக்குன்ற பட்சத்துல யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க, முன்ன சொன்ன மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி இங்க பாருங்க, இதுல எல்லாமே லாஸ்ட் 0 இருக்கு. ஸோ ஆப்வியஸா எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தான் ஆகும். ஓகே, இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஊரோட மக்கள் தொகை 2,60,000. மக்கள் தொகை வந்து வருஷத்துக்கு 25% அதிகமாகுது. ஓகேவா? 3 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா புரியணும்னா, இப்போ 2026ல இருக்கும். ஓகேவா? 3 வருஷத்துக்கு முன்னாடினா 2023, 2 வருஷத்துக்கு முன்னாடினா 2024. இந்த 2 வருஷத்துக்குமான மக்கள் தொகை டிஃபரன்ஸ் எவ்வளோன்றதை நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்றதுன்னா, இப்போ பாருங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 25% கூடுது. 25%னா 1/4. முதல்ல 4, இப்போ 5. அப்போ 5/4 எழுதிக்கலாமா? 3 வருஷம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கோம். அப்போ 3 டைம் எழுதணும். 5/4, 5/4. இதை சால்வ் பண்ணோம்னா 2,60,000 மக்கள் தொகையா இப்போ கிடைக்கும். ஓகேவா? கரெக்டா இல்லையா? எஸ். 2 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 25% கூடுது. 2 வருஷம்னா 2 டைம் எழுதினா 2,60,000. இப்போ இதை சால்வ் பண்ணிட்டு இதுல ஒரு எக்ஸ் வேல்யூ கிடைக்குமா? இது 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் தொகை. இதோட எக்ஸ் வேல்யூ கிடைக்குமா? இது 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் தொகை. இது ரெண்டுத்தையும் உட்காந்து நீங்க மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அதுக்கு டைமே போயிடும். அதுக்கு பெட்டர் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அந்த சம்ஸ்ல எல்லாம் இது பேசிக்கான இதை தான் சிம்பிளிஃபை பண்ணி ஷார்ட்கட்டாக நம்ம யூஸ் பண்ணோம். நான் ஷார்ட்கட் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ்ன்னு இருக்கா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2,60,000. ஓகேவா? 60,000. இப்போ இது எல்லாம் அந்த சைடு தானே போகுது. இது எல்லாம் அந்த சைடு போகிறப்ப எப்படி போகும்? 4/5, 4/5 போகும். கரெக்டா? எஸ். இப்போ இதில் பாருங்க, இப்போ 3 வருஷத்துக்கும் 2 வருஷத்துக்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல சின்ன நம்பர் என்னது? 2. அதனால 2 டைம் மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இப்போ இந்த இது இருக்கு தெரியுமா, இதோட டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் எழுதிக்கணும். இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1/5. ஓகேவா? இதை சால்வ் பண்ணுங்க. 5ஆல கட் பண்ணா 5 டைம்ஸ் போகும். 1 2 0 0 0ன்னு வரும். இதை 5ஆல கட் பண்ணானா 1 0 4 00 வரும். 5ஆல கட் பண்ணானா 2 0 8 0 வரும். ஓகேவா? இது 4 × 4 16. 2080 16ஆல மல்டிப்ளை பண்ணா 0 48 4 12 வரும். தென் 0 8 0 2 வரும். ஸோ ஃபைனலாக சால்வ் பண்ணால் 0 8 12 3 3 33 280. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். இது எப்படி நீங்கள் ஷார்ட்கட்டாக போட்டீங்க? இது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்றது சிலருக்கு தோணலாம். நான் அதை எப்படி பண்ணேன்றதை இப்போ சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதில் மைனஸ் பண்ண போகிறோம். இதை ஷார்ட்டாக எழுதிப்போம். எப்படின்னா, இந்த வேல்யூ எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போகும். கொண்டு போனால் என்ன ஆகும்? நான் 2.6ன்னு எழுதிக்கிறேன், ஏன்னா எனக்கு எழுத இடம் இருக்காது. 4/5 4/5 4/5. அதே மாதிரி இங்கே அந்த சைடு கொண்டு போனால் 2.6 4/5 4/5. இப்போ இந்த வேல்யூவும் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போ 2 வருஷத்துக்கான மக்கள் தொகை, 3 வருஷத்துக்கான மக்கள் தொகை, இதோட டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவை. கரெக்டா இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் கூடுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 2 வருஷத்துக்கு வந்து மக்கள் தொகைங்கிறது உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் 3 வருஷத்தை கம்பேர் பண்றப்போ. அதாவது இன்னையிலிருந்து நாளைக்கு மக்கள் தொகை கூடுதுன்னா நாளைக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும் இன்னைய வேல்யூ கம்பேர் பண்றப்போ. அப்போ 2 வருஷம் மைனஸ் 3 வருஷம். ஓகேவா? 2 வருஷத்துக்கான வேல்யூ என்னது? 2.6 × 4/5 × 4/5 மைனஸ் 2.6 × 4/5 × 4/5 × 4/5. இல்ல 2.6 4/5 4/5 இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கா? அதை வெளியிடுங்க. 2.6 4/5 4/5. இப்போ எடுத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கும்? 1 இருக்காது, 1 தான் இருக்கும். 1 மைனஸ் இங்க இது பேரு இது மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 5 கொண்டு போனா 5 மைனஸ் 4 1 1/5 வரும். இதைத்தான் அப்படியே இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கோம். ஓகேவா? இது நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படி சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு டைமே விடிஞ்சிடும். அதனால இப்படிதான் பார்க்கணும். 2 வருஷம் 3 வருஷம் டிஃபரன்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ மிஸ்செலேனியஸ் டைப்ஸ். மிஸ்செலேனியஸ் டைப்புங்கிறப்போ நம்ம இது வரைக்கும் படித்த எல்லா கான்செப்டையுமே
சஃபிள் பண்ண மாதிரியான ஒரு டைப்பாக வந்து இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே இது நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். இப்போ இதில் ஜஸ்ட் நம்ம படித்ததை வச்சே சாப்பிடலாம். கவிதா வந்து 2 ஆப்பிள் 5 மேங்கோ வந்து வாங்குறாங்க 239 ரூபாய்க்கு. ஓகேவா? ஆப்பிளோட விலை வந்து முன்ன இருந்ததை விட 50% கம்மியாகுதுன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி 100 ரூபா இருந்திருக்குன்னா இப்போ 50 ரூபாவா மாறிட்டு 50% கம்மியாகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்ம ஆப்பிளோட விலை ஏனே வச்சுக்கலாம், மேங்கோவோட விலை எம்னே வச்சுக்கலாம். முன்ன விட இப்போ ஆப்பிளோட விலை கம்மியாகுது. அப்போ A/2 எடுத்துக்கலாமா? A/2 ஆப்பிளோட விலை. மாம்பழத்தோட விலையில எந்த மாற்றமுமே இல்லவே இல்லை. ஓகேவா? இப்போ என்ன பண்றாங்க? 2 ஆப்பிள் வாங்குறாங்க. 2 ஆப்பிள், அதாவது பாதி விலைக்கு 2 ஆப்பிள் வாங்குறாங்க. 4 மேங்கோ வாங்குறாங்க. இப்போ விலை 184 ரூபான்னு இருக்கு. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஒரிஜினல் விலையில ஒரிஜினல் ஆப்பிளோட விலை ஒன்று இருந்திருக்கும், மேங்கோட விலை இருந்திருக்கும்ல, அந்த விலையில 8 ஆப்பிள் 8 மேங்கோ வாங்கணும்னா எவ்வளோ ரூபாய் ஆகுன்றது கேட்டிருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இதையும் கட் பண்ணா A + 4 மேங்கோ = 184. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா இதோட ஈக்குவேட் பண்றதுக்காக. ஓகேவா? 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2 ஆப்பிள் 8 மேங்கோ = 8 16 368 வரும். இப்போ இதான் புது ஈக்குவேஷன். இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. ஓகேவா? எப்படி எடுக்கலாம்? 2 ஆப்பிள் 8 மேங்கோ 368, 2 ஆப்பிள் 5 மேங்கோ 239. டிஃப்ரென்ஸ் இருக்கணும், மைனஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக கட் ஆகிடும். 3 மேங்கோன்னு வரும். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 1 60 68ங்கிறப்போ 139 வரும், 129 வரும். கட் பண்ணிங்கன்னா 43 வரும். ஒரு மேங்கோவோட விலை 43 ரூபா. ஓகேவா? இந்த இதை அப்படியே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 ஆப்பிள் + 5 × 43 239. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 200 215. 215 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகும், ப்ளஸ் 215. டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 2 ஆப்பிள் = 239ல் 215 மைனஸ் பண்ணிட்டோம்னா 4 24 வரும். கட் பண்ணோன்னா 12 ரூபா. அப்போ ஆப்பிளோட விலைங்கிறது 12 ரூபா. ஸோ ஆப்பிளோட விலைங்கிறது நம்மளுக்கு 12 ரூபா. நம்மள்ட்ட 8 ஆப்பிள் 8 மேங்கோ தானே கேட்டிருக்காங்க. 8 ஆப்பிள் 12, 8 மேங்கோ 43. ஓகேவா? இதை சால்வ் பண்ணுங்க. 96 வரும். ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை 4 × 32 3 24 244 வரும். ஆட் பண்ணிங்கன்னா 250 250 + 90ங்கிறப்போ 440. 440 தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் பர்சன்டேஜ். இது நான் குயிக்காக ரிவைஸ் பண்ணுறேங்கிற நேமில் வெரி பேசிக்ஸில் இருந்து என்னென்னலாம் உண்டோ எல்லாத்தையுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன். NTPC எக்ஸாம்ஸ்க்கு மேக்ஸில் வீக்காக இருக்கவங்க இந்த சீரீஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இதுவே உங்கள் எக்ஸாமுக்கு போதுமானதாக இருக்கும். SSC ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, கம்ப்ளீட் சிலபஸை ஒரு இடத்துல கவர் பண்ணால் நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு எல்லாமே வெரி பேசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் எக்ஸாமோட சிலபஸ்ங்கிறது உங்களுக்கு கவர் ஆகிடும். இதில் உள்ள கிளாஸஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே சிலபஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். அதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எக்ஸாம்ஸை நிச்சயமாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.